அந்த அறை மிக அலங்காரமாக இருந்தது. சுவர் வண்ணம் கண்களை உறுத்தாத மாதிரி இளநீலம். அங்கங்கே அலங்கார ஷேடுகளுடன் கொண்ட மின் விளக்குகள். விசாலமான அறை. ஒரு பக்கச் சுவர் முழுக்க கண்ணாடி சதுரங்கள். அந்தச் சதுரங்களின் வழியாக வெளியே செல்லும் எந்த முகங்களின் கேள்வி கண்களும் அறையில் நடப்பவற்றை அறிந்து கொள்ளாத வகையில் ஆழ்நீளத்தில் நீளமாக தொங்கிய திரை. ஒரு பட்டனின் அழுத்தத்தில் அந்த திரை விலகும் மூடும். திரை விலகி இருக்கும் சமயங்களில் கண்ணாடி சதுரங்களின் வழியாக அடர் பச்சை செடிகள் தெரியும். மணி பிளாண்ட், ரோபஸ்டா ரோஸின் வரிசை முகங்கள். தோரணமாய் வரிசையாய் பூச்சரமாய் தொங்கும் ஏதோ ஒரு மலைப்பிரதேச குரோட்டன். அந்த வீடு ஒரு மேட்டில் அமைந்திருந்தது. அதனால் வீட்டை அடைய ஒரு பிரைவேட் மலைப்பாதை. அது சரிந்து சரிந்து பெண்ணின் இடுப்பு போல் வழிந்து இறங்குவது பார்ப்பதற்கு ஒரு தனி கிழிகிழு அழகு. வீட்டுக்குச் சம்பந்தப்பட்டவர்கள் மட்டுமே வந்து போகும் பாதை. எப்போதாவது ரோஸ் பறிக்கவரும் செண்பகம் ஆண்டியின் பளிர் சிரிப்பு. போஸ்ட்மேனின் சைக்கிள் மணிச்சத்தம். மிஸ்டர் வில்சனின் மாரிஸ் மைனரின் ஸ்டீல் கிரே பளபளப்பு. அப்புறம் கோடி ஊசிகளை தரைக்கு இறக்கும் வெள்ளி மழை. காற்றில் அலையும் சாரல். பனித்துகள்கள். கண் சிமிட்டும் நட்சத்திரங்கள். அரை அந்தரங்கத்தை அறியும் ஆவலுடன் எட்டி பார்க்கும் நிலா. தற்சமயம் நிலா எட்டி பார்க்க முயன்றது. திரை அறையை சுத்தமாக மூடியிருந்தது. நிலா மேகங்களை விலக்கிக் கொண்டு மறுபடி எட்டி பார்த்தது. திரை விலகவில்லை. அறையில் அவள் இருந்தாள். திவ்யா. இந்த புத்தகம் முழுவதையுமே திவ்யாவின் அழகை வார்த்தைகளில் விவரிக்க ஒதுக்கலாம். ஆனால் அவை வெறும் வார்த்தைகள். வார்த்தைகள் உயிர் பெறா. திவ்யாவின் அழகை உணர வேண்டுமெனில் அவளை நேரில் பார்க்க வேண்டும். கணவனின் ஆசை காரணமாக புடவையை கொஞ்சம் இறுக்கி கட்டியிருந்தாள். அவள் இடுப்பு தெரிந்தது. ரவிக்கையின் முதுகில் ஜன்னல். அதனால் அவள் வழவழ முதுகு மேகம் மறைத்த நிலவாக தெரிந்தது. அந்த முதுகின் நிறத்தை வர்ணிப்பது கஷ்டம். பார்த்தால் தொடச் சொல்கிற மைக்ரோஸ்கோப்பில் மட்டும் பெரிதாக தெரிகிற சிறு பிரவுன் நிற மயிர்கால்களை கொண்ட முதுகு. அதில் பிரம்மன் பதித்திருந்த சாறை பருப்பளவு மச்சம். நீண்ட தலைமுடியை குதிரை வால்தனமாக பின்னியிருந்தாள். ரப்பர் பாண்ட் எல்லைக்குள் அடங்காத ஒன்றிரண்டு விளையாட்டு முடிகள் காற்றில் லேசாக அலைந்தன. ஈர உதடுகள். நீள மூக்கு. பளபள கண்கள். ட்வீஸ்ட் செய்யப்பட்ட புருவம். ஜிமிக்கி ஆடும் காது மடல்கள். அவள் சாலையில் போனால் அவளை பார்ப்பவர்கள் தங்கள் சொந்த வேலையை மறப்பார்கள். திவ்யா அப்படி இருந்தாள். இப்போது பிரீத்தியுடன் கொஞ்சிக் கொண்டிருந்தாள். சற்றுமுன் வர்ணிக்கப்பட்ட ஹாலில் பிரீதியும் திவ்யாவும் மட்டும். பிரீதி ஒரு 2 வயது புயல். 2 வயது தென்றல். எப்போதும் வியப்பை தெரிவிக்கும் அகன்ற கண்கள். குவிந்த உதடுகள். கிருஷ்ணன் கொண்டை. பெரும்பாலும் ஜட்டி மட்டும். பிரீதி. ஆண்டி. உனக்கு சாக்லேட் வேண்டுமா? அப்படியென்றால் சப்பி சீக்ஸ் சொல்லுவியாம். சப்பி சீக்ஸ். டிம்பிள்ட் சின் ரோசி லிப்ஸ்டிக் வித்தின் கர்லி ஹேர் வெரி ஃபேர் ஐஸ் ஆர் ப்ளூ. லவ்லி டூ ஆண்டிஸ் பெட் இஸ் தட் யூ? எஸ் எஸ் எஸ். வெரி குட். பிரீதி குட்டி கரெக்டா ரைம்ஸ் சொல்லுதே. ஆண்டி சாக்லேட். ஆண்டிக்கு ஒரு கிஸ் கொடுத்தாத்தான். குழந்தை கொடுத்தாத்தான் கிஸ்ஸா? நான் கொடுக்கிறேனே. திவ்யா பாம்பால் கடிக்கப்பட்டவள் போல் திரும்பினாள். பிரசாத் நின்றிருந்தான். நடுவகிடு எடுத்து வாரப்பட்ட தலை. சிரிப்பால் கொஞ்சம் கோணிய உதடு. அகன்ற மூக்கு. காமத்தை வெளிப்படுத்தும் நரிக்கண்கள். என்னதான் மனம் கமழும் செண்டும் ரேமண்ட் ஷர்ட்டும் பாண்ட்டும் டையும் ஷூவும் அணிந்திருந்தாலும் சாக்கடை மனதுடன் வந்திருக்கிறான் என்று பார்த்த மாத்திரத்திலேயே தெரிந்தது. பிரசாத். நீயா? என்றாள் திவ்யா. மரியாதை குறையுதே திவ்யா டியர். நீ எப்படி உள்ளே வந்தாய்? வாசல் வழியாகத்தான். கதவு பூட்டியிருந்ததே. என்ன டார்லிங் நீ இப்படி கோர்ட்டில் நிற்க வைத்து கிராஸ் கொஸ்டின் பண்ணுகிற மாதிரி ஏன் வந்தாய்? எப்படி வந்தாய் என்று கேட்கிறாய். நீ கேட்ட பிறகு சொல்லாவிட்டால் உன் மனசு நோகும். நோகலாமா? கூடாது கூடாது. சொல்கிறேன். ஏன் வந்தேன்? ரைட். உன் அழகான மடியில் தலை வைத்து சாய்ந்து உன் அழகான பார். உனக்கே புரிந்துவிட்டது. முறைக்கிறாய். பரவாயில்லை. நீ முறைக்காமல் என்னை வேறு யார் முறைக்கப் போகிறார்கள்? எப்படி வந்தாய்தானே அடுத்த கேள்வி. நல்ல கேள்வி. இப்படியாப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்துக்காக தானே நான் ஓடு மீன் ஓட உருமீன் வரும்வரை வாடி நின்ற கொக்காக இருந்தேன். இன்றைக்கு நீ காலையிலிருந்து சாயங்காலம் வரை இந்த வீட்டில் தனியாக இருக்கப் போகிறாய் என்று தெரியும். அதற்கான ஏற்பாட்டை கூட கிட்டத்தட்ட நான் தான் பண்ணினேன் என்று வைத்துக்கொள்ளேன். அதனால் ஒரு டூப்ளிகேட் சாவி தயார் பண்ணி வைத்துக்கொண்டேன். நான் உன்னை லவ் பண்ணுகிறேன் திவ்யா. இன்றைக்கு நான் லவ் பண்ணப் போகிறேன். வா. கெட் அவுட். பார். துள்ளாதே. கதவை பூட்டிவிட்டேன். நீ எவ்வளவு கத்தினாலும் வெளியே கேட்கப் போவதில்லை. சரி என்றால் உனக்கும் சந்தோஷம். எனக்கும் சந்தோஷம்.
முடியாது என்றால் நான் விடப்போவதில்லை. நான் நினைத்தது எனக்கு கிடைத்தே ஆக வேண்டும். எல்லாம் முடிந்த பிறகு நீ வெளியே சொன்னால் உனக்குத்தான் அவமானம். நான் ஆம்பிளை உதறிவிட்டு போய் விடுவேன். இதனால் ஜெயிலுக்கு போனால் எப்படி வெளியே வருவது என்று எனக்கு தெரியும். நேரத்தை வேஸ்ட் பண்ணாதே. வா. அவன் முன்னெச்சரிக்கை பின்னெச்சரிக்கை எதுவுமின்றி மெக்சிகோ தேசத்துக்காளை போல பாய்ந்தான். ஐயோ என்றாள் திவ்யா. அவனை உதறினாள். பிரீதியை கட்டிப்பிடித்தாள். அவன் அவளிடமிருந்து பிரீதியை பிடுங்கினான். ஆண்டி வலிக்குது. ஆண்டி வலிக்குது. பிரீதியை ஒன்றும் செய்து விடாதே ப்ளீஸ். வா. பிரீதி அவன் கையை கடித்தாள். பிரசாத் கடிபட்ட கையை பலமாக உதறினான். அந்த உதறலில் பிரீதி அவனிடமிருந்து பீத்துக்கொண்டு போனாள். கட்டிலின் விளிம்பில் பிரீதியின் பின்னந்தலை மோதியது. தட் என்றது. ஆண்டி. பிரீதி வா. அவன் அவளை நோக்கி முன்னேறினான். அவள் பின்னடைந்தாள். திவ்யாவின் கண்கள் அவனையும் கீழே விழுந்திருந்த பிரீதியையும் மாறி மாறி திகிலுடன் பார்த்தன. அவனுடைய ஷூக்கால் கூட காமத்தில் நனைந்திருந்தது. பிரீதியின் வயிற்றில் அழுந்தியது. பிரீதி இந்த தடவை அலறவில்லை. குழந்தைடா. பாவி குழந்தைடா. வாடின்னா. அவன் திவ்யாவை கட்டிலில் வீழ்த்தினான். திவ்யாவின் தலை கட்டிலில் மோதியது. அவள் உருண்டாள். புடவை சரிந்தது. பிரசாத் கட்டிலில் ஏறி அதன் முழுப்பரப்பையும் அவளுடன் சேர்த்து ஆக்கிரமித்தான். உன்னை கையெடுத்து கும்பிடுகிறேன். வேண்டாம். ப்ளீஸ். முடியாது. பிரீதிக்கு என்னவாயிற்று என்று பார்க்க வேண்டும். ஐயோ. பிரீதி. பிரசாத் அவளை கன்னத்தில் அறைந்தான். அவள் குதிரைவால் முடியை கொத்தாக பற்றி அவள் முகத்தை தன் முகத்தருகே இழுத்தான். அவள் கை நகங்கள் அவன் கன்னங்களில் இரத்தக் கோடிழுத்தன. அவன் பிடியை தளர்த்தவில்லை. அவள் உதடுகளை. ஐயோ. 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 டார்லிங். 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 விடு. விடு. என்னை விடு. எஸ். 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 நோ. 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 திவ்யா நீ திமிரும்போது எவ்வளவு அழகாக இருக்கிறாய் தெரியுமா? இந்த கண்ணீர் கண்கள், கலைந்த பொட்டு, வியர்க்கும் நெற்றி, கண்ணிமை மயிர், துடிக்கும் உதடுகள், கடிக்கத் துடிக்கும் பற்கள், உன் வாயிலிருந்து லேசாக வீசும் பெப்பர்மின்ட் சுவாசம், உன் கழுத்து, உன்னுடைய அழகான தளராத அங்கங்கள், உன் இடுப்புச்சரிவு, உறுதியான தொடைகள், உன் முட்டி, உன் கை நகங்கள், உன் கால் விரல்கள், உன் கால்களின் உதறல், அவை பின்னி பின்னி விடுதலையாவது. உன்னை விடத்தான் போகிறேன். முழுமையாக அனுபவித்துவிட்டு. பாஸ்டர். நான் உனக்கு என்ன கெடுதல் செய்தேன்? கெடுதல் ஏதும் இல்லை. நன்மைதான் செய்கிறாய். விடுடா. விடுடா. உன்னை கொன்று விடுவேன். அப்புறம் பேசலாம். இப்போது வேண்டாம். ஐ லவ் யூ திவ்யா. ஐ லவ் 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 லவ். திவ்யா கடைசியாக ஒரு முறை அலறிவிட்டு சிலந்தி வலையில் சிக்கிய ஈ போல் மயங்கி போனாள். மயங்குவதற்கு ஒரு நொடி முன்பாக. டேய். நான் தாண்டா உனக்கு எமன். நானும் என் பிரீதியும் தாண்டா உனக்கு எமன் என்று வெறி பிடித்த மாதிரி ஹிஸ்டரிகலான குரலில் கத்திவிட்டுச் சாய்ந்தாள். அவன் வெற்றி பெற்றான். பெசன்ட் நகர் கடற்கரை சாலை. அதன் ஒரு கோடியில் இருந்த ஒரு விளக்கு கம்பத்தின் அடியில் சிவா நின்றிருந்தான். ஷார்ட்ஸ். கான்வாஸ் ஷூ. பனியன். தலையில் ஒரு பாலுமகேந்திரா ராஜேந்திரகுமார் தொப்பி வைத்திருந்தான். கையில் ஒரு மூங்கில் குச்சியில் வெள்ளை கொடி ஒன்றை கட்டியிருந்தான். அவன் நின்ற இடத்திலிருந்து கையை உயரத் தூக்கி கொடியை கொஞ்ச நேரம் காற்றில் படபடக்க வைத்து சட்டென்று ரயில்வே கைகாட்டி போல கீழிறக்கினான். சாலையின் மறு கோடியில் இருந்த சாந்தி அவன் கை கொடியிறக்கியதை பார்த்தவுடன் ஓடி வரத் தொடங்கினாள். காலை மணி 6. கடற்கரை மணலில் காகங்கள் முதல் நாள் மாலை பேல்பூரியும் பானிபூரியும் சிந்திய இடங்களில் அலகுகளால் மணலை விலக்கி விலக்கி எளிதாக இரை தேடின. வாக்கிங்கிற்காக வந்திருந்த கிழவர்கள் மூச்சிரைத்ததின் காரணமாக நடைபாதை கிராதியில் அமர்ந்து அந்த நாளிலே சார் என்று தொடங்கி பேசிக்கொண்டிருந்தார்கள். சாந்தி ஷர்ட்ஸ் அணிந்திருந்தாள். மேலே சற்று லூசான ஒரு பனியன். கிழக்கில் சூரியன் செம்பந்தாய் பெரிய தர்பூசணியாய் பெங்களூர் தக்காளியாய் எழுந்து கொண்டிருந்தான். சாந்தி மணலோரம் ஓடி வந்து கொண்டிருக்க சிவா என்னவோதான் பணம் கட்டிய குதிரையை அழைக்கிற மாதிரி கம்மான் கம்மான் சாந்தி என்று தொண்டை நரம்பு புடைக்க கத்தினான். சாந்தி தொடை வேர்வை பளபளக்க பின்னாமல் லூசாக விட்டிருந்த முடி சலசலக்க கண்ணச் சதைகள் தளதளக்க கான்வாஸ் ஷூக்கள் சபசபக்க குலுங்க குலுங்க ஓடி வந்து கொண்டிருக்க அவளுக்கு பக்கவாட்டில் கடற்கரையோரம் இருந்த ஒரு சிறு மணல் குன்றின் மறைப்பிலிருந்து விடுபட்டு அவர்கள் மெல்லத் தலைதூக்கினார்கள். 8 பேர்கள். அத்தனையும் வாண்டுகள். 10-11 வயது தாண்டாதவர்கள். ஒருத்தருக்காவது சட்டை இருக்க வேண்டுமே. மஹூம். அணிந்திருந்த காக்கி கலர் கருநீல கலர் டிராயர்கள் கூட இடுப்பை விட்டு இறங்கட்டுமா நிற்கட்டுமா என்று கேட்டுக்கொண்டிருந்தன. அவை இடுப்பை விட்டு இறங்காமலிருக்க 1-2 பேருக்கு அருணாகயர் பெல்ட் வேறு.
அப்படியும் மீறி சில டிராயர்கள் கீழே இறங்கி இருந்ததால் ஒன்றிரண்டு பையன்கள் சிலுக்கை விட படு கவர்ச்சியாக தெரிந்தார்கள். சாந்தி அவர்களை கடக்கும் நேரத்தில் ஐ தலுக் ஐ குலுப் என்று ஒரு சேர கத்தினார்கள். சாந்தி ஜப்பான் எரிமலையை விட மோசமான மனநிலையை அடைந்தாள். ஓடிக்கொண்டிருந்தவள் நின்றாள். என்னடா என்றாள் சீற்றமான சூடான குரலில் அவர்களை பார்த்து. அவர்கள் அசறுவதாக இல்லை, பயப்படுவதாகவும் இல்லை. மறுபடியும் ஐதலுக் ஐ குலுப் என்றார்கள். என்ன ஐ தலுக் ஐ குலுக்? நீ ஓடியாந்த அயகு அக்கா என்றான் தைரியமான பையன் ஒருவன். சிவாகொடியை வேகமாக அசைத்தான். சாந்தி கம்மான் கம்மான் சாந்தி கம்மான் என்றான். இரியா என்று முணுமுணுத்தாள் சாந்தி. மறுபடியும் அவர்கள் பக்கம் திரும்பினாள். என்னடா ஓடியாந்த அயகு என்றாள் அவர்கள் பாணியிலேயே. இன்னாக்கா இதுக்கு போய் அல்டிக்கிறியே, பாக்கறதுக்கு தமாசா இருந்தது. அதான். எது தமாசா இருந்தது? நீ ஓடியாந்தியேக்கா. அதான் என்று ஒரு பையன் மூச்சிரைத்து காண்பிக்க. அடி செருப்பால என்று சாந்தி குனிந்து காலில் இருந்து கான்வாஸ் ஷூவை பீத்து எடுக்க. அவர்கள் அந்த இடத்தை விட்டு வெடிச்சத்தம் கேட்டு பறந்த காகங்கள் போல் பறந்து போனார்கள். இந்த வயதிலேயே எப்படி? ஸ்கவுண்ட்ரல்ஸ் என்று முணுமுணுத்துவிட்டு ஷூவை மறுபடி மாட்டிக்கொண்டாள். சாந்தி கம்மான் டைம் ஈஸ் ரன்னிங் அவுட் என்றான் சிவா. சாந்தி மூச்சிரைத்துக் கொண்டே சிவாவை அடைந்தாள். நீ ஒரு நிமிஷம் 40 செகண்ட் லேட். தோற்றுவிட்டாய் என்றான் தொப்பியை ஆட்காட்டி விரலில் நிற்க வைத்து ஸ்டைலாகச் சுழற்றிக் கொண்டே சிவா. முடியாது, நான் ஒத்துக்கொள்ள முடியாது. நோ நோ, இது போங்கு ஆட்டம். போங்கா, அது என்ன புது வார்த்தை சிவா? முருகேசனிடமிருந்து கற்றுக்கொண்டது. பேச்சை மாற்றாதே. இன்றைக்கு நீதான் லெமன் சால்ட் சோடா வாங்கி தரப்போகிறாய். ஐயோ சிவா, ஏன் இப்படி அடம் பிடிக்கிறாய்? நடுவில் ஒரு 7-8 வாண்டுகள் என்னை வந்து என்ன கிண்டல் பண்ணினார்கள் தெரியுமா? பந்தயம் என்றால் பந்தயம்தான். அந்த தூரத்தை நான் 2 நிமிஷம் 10 செகண்டில் கடந்தேன். நீ என்னை விட ஒரு செகண்ட் முன்னால் வந்திருந்தாலும் நான் உனக்கு லெமன் சால்ட் சோடா வாங்கி தந்திருப்பேன். ஸ்பென்சர் சோடா. நீ 100 செகண்ட் லேட். சோ தோற்றதுதான். ஒன்று உப்பு போட்டு சோடா, இல்லையென்றால் ஸ்வீட்டாக உன் உதடுகளால் ஒரு. சாந்தி இரு கைகளையும் உதறிக்கொண்டாள். இருகால்களாலும் பூமியை உதைத்தாள். கீழே குனிந்து ஒரு கொத்து மணலை எடுத்து அவன் மேல் வீசினாள். அம்மா என்று அலறிக்கொண்டே கண்களை கையால் பொத்திக்கொண்டான் சிவா. அப்படியே கீழே உட்கார்ந்தவன் சரிந்து படுத்து பாவமன்னிப்பு சிவாஜி போல விலுக் விலுக் என்று காலை உதைத்துக் கொண்டான். சிவா என்றாள் சாந்திதிகில் நிறைந்த குரலில். சிவாவின் கால்கள் இப்போது இன்னும் கொஞ்சம் பலமாக உதறிக்கொண்டன. சாரி சிவா, நான் தெரியாமல். சாரி சிவா. சிவாவா? நானே லெமன் சால்ட் சோடா வாங்குகிறேன். தூக்கினாள். சிவா கண்களை முழுவதும் திறக்காமல் அவளுடைய தோளில் தன் கையை போட்டு வளைத்துக் கொண்டான். ஏறக்குறைய தன் உடல் பாரம் முழுவதையும் அவள் மேல் சரித்தான். என்னை காருக்கு கூட்டிக் கொண்டு போ. அவனை தாங்க மாட்டாமல் தாங்கி அழைத்துச் சென்றாள். டிரைவிங் சீட்டுக்கு பக்கத்து சீட்டில் உட்கார வைத்துவிட்டு காரைச் சுற்றி வந்து டிரைவிங் சீட்டில் அமர்ந்தாள் சாந்தி. நான் வேண்டுமானால் கண்ணை ஊதி விடட்டுமா சிவா? ஒன்றும் வேண்டாம் என்ற சிவாவினொரு கை காருக்கு வெளியே நீட்டிக்கொண்டிருந்தது. சற்று முன் சாந்தியை கிண்டல் செய்த வாண்டுகளில் தலைவனாக தெரிந்த ஒருவன் காரின் சைடில் குனிந்து முன்னேறி சிவாவின் கையை தொட்டான். நாளைக்கு இன்னா சொல்லணும் சார். ஐ ஜில்லு ஐ குல்லு என்று முணுமுணுத்தான் சிவா. அவனுடைய நீட்டிய கையில் இருந்த 5 ரூபாய் நோட்டை உருவிக்கொண்டு ஓ கே சார், ரொம்ப டாங்க்ஸ் சார் என்றான் பையன். சாந்தி காரை எடு சாந்தி என்றான் சிவாகன்களை திறக்காமலேயே. பதிலில்லை. சாந்தி என்று மெல்ல கண் திறந்து டிரைவிங் சீட்டை பார்த்தான். சாந்தி இல்லை. சாந்தி 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 டார்லிங் என்று பாமரேனியன் நாயை அழைக்கும் குரலில் சிவா அழைக்க. காருக்கு பின்னால் டிக்கிக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்த சாந்தி அப்படியே பின் காசு வாங்கி வந்த பையனின் தலைமுடியை ஒரே கொத்தாக பற்றினாள். கூட்டுச்சதியாடா பண்றீங்க? எக்கா எக்கா எக்கோம் விட்டுடுக்கோம். அந்தாள்தான்கா உன்னை நடுவழில கிண்டல் பண்ணச் சொன்னாரு. நாளையிலிருந்து வரலைக்கா. விட்டுருக்கா. ஓட்டிரேன்கா. சாந்தி அவன் காதை பற்றி திருகினாள். சிவாவளுக்கு அருகில் வந்து நின்று கொண்டு கண்ணை ஒரு கையால் மூடிக்கொண்டு பாவம் சாந்தி, அவனை விட்டுவிடு என்று சொல்ல சாந்தி இந்த முறை ஒரு கொத்து மணலை எடுத்து சிவாவின் பனியனுக்குள் போட்டாள். யூ சீட்டிங் கண்ட்ரி ப்ரூட். ஐயோ, அடுத்த கதைக்கு என்று கொஞ்சம் திட்டை பாக்கி வைத்துக் கொள்ளேன்
என்றான் சிவாகாதுகள் இரண்டையும் இறுக மூடிக்கொண்டு. பையன் சாந்தியிடமிருந்து எப்போதோ உதறிக்கொண்டு ஓடியிருந்தான். 3 கார் பிரேக் அடித்து நின்றது. சாந்தி இறங்கி கதவைச் சாத்திய வேகத்தில் அவளுடைய கோபம் தெளிவாகத் தெரிந்தது. சிவாதானாகவே கார் கதவை திறந்துகொண்டு இறங்கினான். சாந்தி, ஆனாலும் உனக்கு இவ்வளவு கோபம் ஆகாது சாந்தி. ஷட் அப். 2 லெமன் சால்ட் சோடா, 1 ஸ்பென்சர் சோடா, 1 கோலி சோடா. அப்போதுதான் கடை திறந்திருந்தவன் மலையாள தேசத்திலிருந்து இறக்குமதி ஆகியிருந்தான். சந்திரிகா சோப்பின் வாசனை, சந்தனக்கீற்று. சேச்சி எந்தா இத்தர சூடாயிட்டுண்டு. இத்தரையாவது கொத்தவரையாவது. லெமன் சால்ட் சோடா. சேச்சி, குறைச்சி சமயம் இவ்விட வெயிட் பண்ணனும். ஞான் போய் லெமன் வாங்கி வரும். ஃப்ரெஷ் லெமன் என்று விரல்களை லட்டு உருண்டை போல் பிடித்து காட்டினான். ஒழி என்று நின்ற இடத்தில் ஜாகிங் செய்யத் தொடங்கினாள் சாந்தி. சேச்சியை இப்போல் நோக்கினெங்கில் எனக்கு ஒன்னு பறையாம் பாடுண்டு. சொல்லித் தொலை. ஐதலுக் ஐ குலுக் எடோ என்று சாந்தி குனிந்து காலை தொட. அவன் அடுத்த செகண்ட் அங்கே இல்லை. சாந்தி கடையைச் சுற்றி பார்த்தாள். வரிசையாக பாட்டில்களில் குளிர் பானங்கள், ஐஸ்கிரீம் ஃப்ரீசர், மிக்ஸி, வலைக்கம்பி போட்ட மர அடைப்புக்குள் சாத்துக்குடி, திராட்சை பழம், சப்போட்டா பழம், பக்கத்தில் கோன் ஐஸ் இயந்திரத்தின் இடைவிடாத கிழ். வாரே வா. இவனுக்கு இன்றைக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்காமல் போனால் என் பெயர் சாந்தி இல்லை என்று சொல்லிவிட்டு ரயில்வே பிளாட்பார குழாயை திறந்து வைத்து உள்ளங்கையை ஏந்தி தண்ணீர் குடிப்பவர்கள் போல கோன் ஐஸ்கிரீம் மெஷினின் கைப்பிடியை திருகி கையை ஏந்தினாள் சாந்தி. கிரீமும் பாலும் சர்க்கரையும் எசென்ஸும் கலந்த இன்னும் திடமாகாத திரவம் சாந்தியின் உள்ளங்கையில் சிலீரென்று குழாய் நீராக இறங்க சாந்தி அதை குடித்தாள். போர்ச் போர்ச் என்றான் சிவாதலையில் அடித்துக்கொண்டு. என்ன போர்ச், நீ வேலையில்லாமல் குண்டாகிக் கொண்டு போகிறாய் என்றுதானே இந்த எக்சர்சைஸ் செஷனையே ஆரம்பித்தோம். இப்படி ஐஸ்கிரீமாக குடித்தால் உன் உடம்பு என்ன ஆவது? நீர் யானையாக மாறினால் கூட எனக்கு கவலையில்லை. வம்பு பண்ணியவனுக்கு தண்டனை என்று சாந்தியங்கே இருந்த பேப்பர் நாப்கினை எடுத்து துடைத்த நேரம் பையன் எலுமிச்சம் பழப்பையுடன் வந்து சேர்ந்தான். 2 கிளாஸ்களை நன்றாக கழுவி லெமன் சால்ட் சோடா போட்டு கோலி சோடா அங்கே என்று சாந்தி சொன்னதை சிரமேற்கொண்டு நடுங்கும் கைகளுடன் அவன் சாந்தியிடமும் நரேந்திரனிடமும் கிளாஸ்களை நீட்டினான். சிவா மெல்ல உறிஞ்சிய நேரம் கடை வாசலில் ஒரு மாருதி வேன் வந்து நின்றது. 10 குழந்தைகள், 4 பெரியவர்கள், 2 பெண்கள் இறங்கினார்கள். குழந்தைகள் அத்தனை பேரும் கோன் ஐஸ் கோன் ஐஸ் என்று மார்ச் ஃபாஸ்டில் லெஃப்ட் ரைட் சொல்வது போல் சொல்லிக்கொண்டு வரு கோன் ஐஸ் உண்டு, மேங்கோ ஃப்ளேவர் என்று சந்தனசாமி அவர்களை வரவேற்க சிவாவின் வாயிலிருந்து லெமன் சால்ட் சோடா சிதறியது. பாக்கெட்டில் கைவிட்டான். ஒரு 10 ரூபாய் நோட் வெளிப்பட்டது. கோன்களை எடுக்கப் போன சந்தனசாமியின் கைப்பிடித்து தடுத்தான். கையில் ரூபாயை செருகினான். வரு சே வா சாந்தி வா என்றான். சாரே சேஞ்ச் வேண்டாம் வைத்துக்கொள். சாந்தி வா. சேச்சி குறைச்சி சமயம் இவ்விட இருக்கட்டும் சாரே. எந்தா ஒரு பிசினஸ் அட்ராக்ஷன் என்று சொல்லிக்கொண்டே அவன் கோன் மிஷினின் கைப்பிடியை திருக சாந்திகையிலிருந்த கிளாஸை சிவாபிடுங்க. எண்ட குருவாயூரப்பா, கோன் ஐஸ் எவ்விட. சிவாசாந்தியை குண்டு கட்டாக தூக்கி காரில் திணித்துவிட்டு ஏறி அமர்ந்து புக் டக் என்று ஸ்டார்ட் செய்து சீரி பச்சக்கென்று கியர் மாற்றி 5 செகண்ட் நேரத்துக்குள் 60 கிலோமீட்டர் வேகத்தை தொட்டான். சிவாகாரிலிருந்து இறங்கிய நேரம் வாடா என்று மேஜர் சுந்தரராஜனின் அப்பா வேடக்குரல் கேட்டது. சிவா நிமிர்ந்து பார்த்தான். ராம்தாஸ். வெஸ்டர்ன் படங்களில் ஹீரோவோ வில்லனோ 2 கால்களையும் அகட்டி வைத்துக்கொண்டு புகையும் துப்பாக்கி அல்லது புகையப் போகிற துப்பாக்கியுடன் நிற்கிற மாதிரி அவர் வாசலை மறைத்து 2 கால்களையும் விரித்து நின்றிருந்தார். கையில் துப்பாக்கிக்கு பதிலாக எரியாத பைப். தாஸ். என்ன தாஸ் இது? வில்லனின் குகைக்குள் நுழைந்த ஹீரோவை வரவேற்பது போல் வரவேற்கிறீர்கள். சொல்லுவாய். இதற்கு மேலும் சொல்லுவாய். 5 மணிக்கு போனவன் நீ. இப்போது நேரம் என்ன? 8. இவ்வளவு நேரம் எக்சர்சைஸா பண்ணிக்கொண்டிருந்தாய். அது தாஸ். ஐ தலுக் ஐ குலுக் கோன் ஐஸ் லெமன் சால்ட் சோடா. பையன் மணல் என்று கல்யாணச் சாப்பாட்டை ஒரேயடியாக கலப்பது போல் எல்லாவற்றையும் கலந்தான் சிவா. கமான் டபுள் அப் ஐ சே. பார்ட்டி காலை 6 மணியில் இருந்து வெயிட் பண்ணுகிறது. அந்த ஆள் வந்த போது இங்கே ஜூனியர் தான் இருந்திருக்கிறான்.
அவனும் ராமநாராயணன் படத்து அனிமல் காரெக்டர் போல வந்தவரை வரவேற்று நாட்காலியில் தூசி தட்டி உட்கார வைத்து டீக்கு கூட ஆர்டர் கொடுத்திருக்கிறான். ஜூனியர் இன்னும் என்னதான் செய்வான் என்று எதிர்பார்க்க முடியும். அப்புறம் அவனே கேஸ் பேசி பார்ட்டியை அனுப்பி வைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தால் நீ எதற்கு போ. முதலில் குழி. உன்மேல் ஒரே ப்ளூ ஃபிலிம் நாற்றம். இன்னும் 3 நிமிஷம் டைம். அதற்குள் நீ ரூமில் இருந்தாக வேண்டும். தாஸ் ஐ தலுக் ஐ குலுக் என்று 100 தடவை சொல்லுங்கள். அதற்குள் ரெடியாகிவிடுவேன். சொல்லி முடித்தவன் ஒரே நேரத்தில் ஆ என்று 2 அலறல்களை ஒரு சேரச் சேர்த்து கத்தினான். ஒன்று சாந்திகிள்ளியதால் எழுந்த அலறல். இன்னொன்று தாஸ் தனது நரம்பு வித்தையில் ஒரு லேசான வித்தையை சிவாவின் கழுத்தில் பிரயோகித்ததனால் ஏற்பட்ட அலறல். 3 மினிட்ஸ் என்றார் ராம். 4 அறையில் நுழைந்து எஸ் ராம் என்றான். ராம் சுட்டிக்காட்டிய திசையில் பார்த்தான் சிவா. சுவரோரமாய் சாய்ந்து உட்கார்ந்திருந்த அந்த மனிதரை பார்த்து திகைத்தான். அவருக்கு வயது 60க்கு சற்று கீழே இருக்கலாம். பட்டு வேட்டி, மஞ்சள் பட்டுச் சட்டை. நாயனம் வாசிக்கிறவர்கள் மாதிரி 2 கைகளின் எல்லா விரல்களிலும் மோதிரங்கள் அணிந்திருந்தார். மோதிரங்களில் பதிக்கப்பட்டிருந்தவை அத்தனையும் வைரக்கற்கள் என்பதில் சந்தேகமில்லை. ஒரு ஜரிகை அங்க வஸ்திரத்தால் முகத்தை துடைத்து கொண்டு அவனை பார்த்தார். அகன்ற நெற்றி. நெற்றியில் விபூதி கடை. காது மடல்களில் வைரக் கடுக்கண்கள். மிருகக்காட்சி சாலை கூண்டில் அடைபட்ட புனுகு பூனையிடமிருந்து விரும்பத்தகுந்த ஒரு நாற்றமும் வாசனையும் கலந்து வீசுமே. அத்தரோ புனுகோ ஜவ்வாதோ அல்லது 3மோ அப்படியொரு வாசம். சிவா அவரை பார்த்துவிட்டு சார் யாரென்று தெரியவில்லையே. கோதண்டபாணி என்று பெயர். ஊட்டியில் இருக்கிறேன். மொத்த மளிகை வியாபாரமா? கரெக்ட் தம்பி. எப்படி கண்டுபிடித்தீர்கள்? சும்மா ஒரு ஹன்ஸ் தான். ஊட்டியில் எனக்கு மளிகையை தவிர லவங்க தோட்டமும் இருக்கிறது. கிராம்பு. ஆமாம் தம்பி. நமக்கு இந்த சோஃபா நாற்காலி எல்லாம் பழக்கமில்லை தம்பி. திண்டில் உட்கார்ந்துதான் பழக்கம். அதான் இந்த ரூம்முல கம்பளமெல்லாம் போட்டிருக்கிறீர்களே. கார்பெட்டை கை காட்டினார். பரவாயில்லை சொல்லுங்கள். இந்த பெரியவர் யாரு இங்கே? மேஸ்திரி மாதிரியா? ராம் மேஸ்திரியாக கற்பனை செய்து பார்த்தால் வேடிக்கையாகத்தான் இருந்தது. இல்லை, அவர்தான் என் முதலாளி. அப்ப நீங்கள் தம்பி. தொழிலாளி. தம்பி சினிமா பேரையெல்லாம் வேடிக்கையா சொல்றாப்பலே. ஆமாப்பல. இருக்கட்டும் இருக்கட்டும். இந்த வயதில்தான் கிண்டலும் கூத்தும். ஆனால் ரொம்பவும் ஆடாதீங்க தம்பி. அப்புறம் என் பையனுக்கு வந்த கதிதான் உங்களுக்கும் வரும். என்ன சொல்கிறீர்கள்? உங்களுக்கு பேய் பிசாசில் எல்லாம் நம்பிக்கை உண்டா தம்பி? சிவானாற்காலியில் நன்றாகச் சாய்ந்து உட்கார்ந்து கொண்டான். தங்கச்சி மலை எஸ்டேட்டை நினைத்து கொண்டான். சுபத்ரா எப்படியிருக்கிறாளோ? தூண்டில் கயிறு மூலம் வித்தைகள் நிகழ்த்திய அந்த இருக்கிறது. இல்லை, இப்படி இரண்டுங்கெட்டானாகச் சொன்னால் எப்படி தம்பி? பேய் இருக்கிறது என்று நினைத்துத்தான் நான் தங்கச்சி மலை எஸ்டேட்டிற்கு போனேன். கதை வேறு விதமாக போனது. அது தெரியாத வரைக்கும் நானும் பேயிடம் மாட்டிக்கொண்டு அவதிப்பட்டேன். அப்புறம் அந்த பேயை ஓட்டிவிட்டேன். சொன்னாங்க தம்பி. தங்கச்சி மலையில் வேலை செய்த ஒரு ஆள் என் ஊர்க்காரன். அவன்தான் சிவா என்று ஒரு தம்பி. நன்றாக பேயோட்டும் என்று சொன்னான். அதனால் தான் தம்பி நான் உங்களை தேடி வந்தேன். பேயோட்டுவதா? நானா? அதற்கு மலையாள மாந்திரீகரை ஏதாவது ஒரு லாட்ஜில் ஏதோ ஒரு 4 மணியிலிருந்து 5 மணிக்குள் அணுக வேண்டும் பெரியவரே. நீங்கள் இன்னும் வந்த விஷயத்தையே சொல்லவில்லை. சொல்கிறேன் தம்பி. எனக்கொரு பையன். பிரசாத் என்று பெயர். உங்கள மாதிரித்தான் குறும்புக்காரன். விளையாட்டு பிள்ளை. கிண்டல் பிடித்தவன். செல்லமாய் வளர்த்தேன். காலேஜுக்கு போன பிறகும் கடையில் உட்காருவான். கடைப்பையன் செய்கிற வேலையெல்லாம் செய்வான். கஸ்டமர் வீடுகளுக்கெல்லாம் போய் சரக்கு டெலிவரி செய்வான். கடைப்பையன் செய்கிற வேலை உனக்கெதற்கு என்றேன். கடையில் உட்காருவதென்றால் எல்லா வேலைகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றான். சரி, அனுபவப்படட்டும் என்று எல்லா வேலைகளையும் செய்யவிட்டேன். கல்யாணம் கூட நிச்சயம் பண்ணிவிட்டேன். அப்போதுதான் வினை வந்தது. சிவாதிடுக்கிட்டான். கோதண்டபாணி கார்பெட்டில் முகம் பதித்து அழுது கொண்டிருந்தார். மிஸ்டர் கோதண்டபாணி, மிஸ்டர் கோதண்டபாணி. கோதண்டபாணி பதில் சொல்லவில்லை. சிவா எழுந்து சென்று அவரை அணுகினான். ஆசாமி மயங்கி இருந்தார். சிவாடேபிள் மேலிருந்த டம்ளரில் இருந்த நீரை அவர் முகத்தில் தெளித்தான். என்னிடம் கதை சொல்ல ஆரம்பித்து 2 முறை மயங்கிவிட்டார். நான் போகிறேன். நீ கேட்டுத் தெரிந்து கொண்டு கேஸை எடுத்துக் கொள்ளலாமா வேண்டாமா என்று முடிவு செய். ராம்தாஸ் அவன் பதிலுக்கு கூட காத்திருக்காமல் அறையை காலி பண்ணினார். சிவாகோதண்டபாணியை சோஃபாவில் கிடத்தினான். ஏர்கண்டிஷனின் ரீங்காரம் உச்சக்கட்டத்தில் இருந்த போதிலும் ஃபேனைச் சுழலவிட்டான். கோதண்டபாணி மெல்ல கண் திறந்தார். சொகமாத்தான் இருக்கு என்றார். சோஃபாவின் ஃபோமை அழுத்திக் கொண்டே எழுந்து உட்கார்ந்து.
நீங்கள் விஷயத்தை சொல்லுங்கள் சார். தம்பி யாரு? சிவா. நீங்கள் என்னைத்தானே தேடி வந்தீர்கள்? ஆமாம் தம்பி. நான் கொஞ்சம் ஞாபக மறதிக்காரன். கோதண்டபாணி என் பெயர். ஊட்டியில் இருக்கிறேன். மறுபடியும் ஆதல கீர்த்தினாரம்பத்திலா? ரம்பம் இல்லை தம்பி. மளிகை கடை. சார் நீங்கள் பிரசாத்தை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தீர்கள். குறும்புக்கார விளையாட்டு பிள்ளையான கிண்டல் பிடித்த பிரசாத். அவனுக்கு கல்யாணமும் நிச்சயித்தீர்கள். அதன் பிறகு இன்று முன் அத்தியாயச் சுருக்கத்தை எடுத்துக் கொடுத்தான். அந்த இடத்தில்தான் நான் மயங்கிப் போய்விட்டேன். இல்லை சொல்லுங்கள். ஊட்டியில் செயின்ட் மேரி ஹில்ஸ் என்றொரு ஏரியா. அது ஒரு சின்ன மேடு. அந்த மேட்டில் ஒரு வீடு இருக்கிறது. நல்ல அழகான வீடு. வெளியில் இருந்து பார்க்கும் போதே ஸ்டவ், காஸ், பாத்திரம், பண்டம் என்று எல்லாவற்றையும் கொண்டு குடித்தனம் பண்ணலாமா என்று தோன்றும். அந்த மாதிரியான ஒரு வீடு அது. அந்த வீட்டுக்கு கூட நம் மளிகை கடையிலிருந்து மளிகை சப்ளை நடந்து கொண்டிருந்தது. பிரசாத் அந்த வீடு வேண்டுமென்று ஆசைப்பட்டான். கல்யாணத்துக்கு பிறகு மனைவியுடன் அந்த வீட்டில் குடித்தனம் நடத்தப் போவதாகச் சொன்னான். பையன் ஆசைப்பட்ட எதையும் நான் செய்யாமல் இருந்ததில்லை. அதனால் அந்த வீட்டை நான் அவன் பெயருக்கு வாங்கினேன். வீட்டை வாங்கிய பிறகு அவன் அதை ரிப்பேர் செய்ய வேண்டும், பெயிண்ட் அடிக்க வேண்டும் என்று அந்த வீட்டுக்கு அடிக்கடி போனான். ஒரு நாள் ராத்திரி அந்த வீட்டில் தங்கினான். ராத்திரி போகும்போதே நான் தடுத்தேன். பால் காய்ச்சாத வீட்டில் போய்த் தங்கக் கூடாது என்று. கேட்கவில்லை. நீங்களும் உங்கள் மூடநம்பிக்கைகளும் என்று என்னை கிண்டல் அடித்துவிட்டு போனான். போனவன்தான். திரும்பி வரவே இல்லை. என்ன ஆயிற்று? நடு ராத்திரி போன் செய்தான். குரல் சரியாகவே இல்லை. பேச்சு தெளிவாக இல்லை. குட்டி பேய், பெரிய பேய் என்று என்னவோ உளறினான். கெட்ட கனாவாக இருக்கும். தூங்கு என்று சொல்லி அலட்சியமாக இருந்துவிட்டேன். செத்துப் போய்விட்டான். மறுநாள் அந்த வீட்டிலிருந்து அவன் பிணத்தைத்தான் கொண்டு வந்தோம். பேய் அடித்துவிட்டது என்றார்கள். மோகினி அறைந்துவிட்டாள் என்றார்கள். என்னவோ யாரோ சொன்னார்கள். என் பையன் எனக்கு கிடைக்கவில்லை. போய்விட்டான். கோதண்டபாணியின் தோள் அங்கவஸ்திரம் மறுபடி அவர் கண்களை சென்றடைந்தது. இப்போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பல லட்சம் கொடுத்து வாங்கினேன் என் பையனுக்காக. அவனே இல்லாமல் போய்விட்டான். இனி அந்த பேய் வீடு எனக்கெதற்கு? அதை நீங்கள் விற்று தர வேண்டும். என்ன சார், விளையாடுகிறீர்களா? ஏன் தம்பி? முதலில் பேயோட்ட வேண்டும் என்றீர்கள். நாங்கள் ஒன்றும் மந்திர வேலை எல்லாம் செய்து பேய் ஓட்டுபவர்கள் இல்லை. அப்புறம் இப்போது வீட்டை விற்று தரச் சொல்கிறீர்கள். என்னவோ நாங்கள்தான் சிட்டியிலேயே லீடிங் ரியல் எஸ்டேட் ஆசாமிகள் போல. நாங்கள் நடத்துவது டிடெக்டிவ் ஏஜென்சி சார். தெரியும். நான் சரியான இடத்துக்குத்தான் வந்திருக்கிறேன். நீங்கள் அந்த வீட்டில் இருக்கும் பேயை ஓட்டி அந்த வீட்டை யாருக்காவது விற்று தர வேண்டும். சும்மா கொடுத்தால் கூட இன்றைக்கு அந்த வீட்டை யாரும் வாங்கிக் கொள்ள மாட்டேன் என்கிறார்கள். அந்த வீடு என்னவோ குடும்ப சாபம் போல வந்து ஒட்டிக்கொண்டுவிட்டது. எனக்கு 2 பெண்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு கல்யாணம் கார்த்தி என்று நடக்க வேண்டும். நீங்கள் வந்து அந்த வீட்டை பார்த்து பேய்க்கி என்று அங்கே இருப்பதை எப்படியாவது ஓட்டிவிட்டால் யாராவது அதை விலைக்கு வாங்க முன் வருவார்கள். தம்பி, இது உங்கள் கை இல்லை கால் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு உதவி பண்ணுங்கள் தம்பி. கூண்டில் கயிறு கேஸ் வந்தபோதிலும் இப்படித்தான் ஒரு தாயத்து கட்டிய கிழம் வந்து கூட்டிக் கொண்டு போயிற்று. கடைசியில் அந்த கிழம்தான் எல்லாவற்றுக்கும் மூலக்காரணம் என்று முடிவாகிவிட்டது. அது போல இந்த கிழமும் ஏதாவது விளையாடுகிறதா என்ன? நான் சில கேள்விகள் கேட்க வேண்டும். கேளுங்கள் தம்பி. பைசா விவகாரம் என்றால் கவலையே படாதீர்கள். அதில்லை பின்னே. உங்கள் பையன் செத்துப் போய் எவ்வளவு நாட்களாகிறது? 6 மாதம். இது வரை எங்களிடம் வராமல் இப்போது ஏன் வந்தீர்கள்? நான் முதலில் பேய்தான் பையனை அடித்துவிட்டது என்று நம்பத் தயாராக இல்லை. மாரடைப்பு கீரடைப்பு என்று போய்விட்டான் என்றுதான் நினைத்தேன். அதனால் வீட்டை விற்க முயற்சி செய்தேன். வீட்டை வாங்க வந்தவர்கள் எல்லாம் அந்த வீட்டில் குழந்தை பேய் இருக்கிறது, குமரி பேய் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு கொடுத்த அட்வான்ஸை கூட வாங்கிக் கொள்ளாமல் போய்விட்டார்கள். அப்புறம்தான் எனக்கு அந்த வீட்டின் மீது பேய் சந்தேகமே வந்தது. அதனால்தான் இப்போது உங்களிடம் வந்தேன். நீங்கள் பேயை பார்த்தீர்களா? ரொம்ப அவசியமா தம்பி எனக்கு? மற்றவர்கள் சொல்வதே போதாதா? ராத்திரியில் குழந்தை அழும் சத்தம் கேட்கிறதாம். யாரோ ஒரு பெண் பல்லை கடிக்கிறாளாம். போய் விடு, இங்கே இருக்காதே, போய் விடு, உன்னை கொன்று விடுவேன் என்று சத்தம் போடுகிறாளாம். ஜன்னல் ஓரத்தில் குழந்தை ஒன்று உட்கார்ந்து சிரிக்கிறதாம். பெண் ஒருத்தி வெள்ளை புடவையில் வீட்டைச் சுற்றிச் சுற்றி வருகிறாளாம். அவ்வளவு அவதியையும் நான் நேரில் போய் பார்த்து பட்டு அனுபவித்துத்தான் ஆக வேண்டுமா? போலீசில் சொன்னீர்களா? போலீஸ்காரர்கள் வந்து ராத்திரி தங்கி பார்த்துவிட்டு பேய் இல்லை என்றார்கள்.
என் பையன் மாரடைப்பில் செத்துப் போய்விட்டான் என்றார்கள். அவர்கள் சொன்னால் போதுமா? ஏதாவது போலீஸ்காரன் வீட்டை வாங்கிக் கொண்டால் பரவாயில்லை. மற்ற ஜனங்கள் பேய் இல்லை என்று ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்கிறார்களே. நீங்கள் அந்த வீட்டை யாரிடமிருந்து வாங்கினீர்கள்? ஸ்ரீநாத் என்றொரு சிவில் இன்ஜினியரிடமிருந்து. அவர் அப்போது ஊட்டியில் இருந்தார். ஃபாமிலியோடு துபாய்க்கு போய் செட்டிலாகிவிட்டார். நான் அந்த வீட்டை விலைக்கு கேட்ட நேரம்தான் அவருக்கு துபாயில் வேலை கிடைத்தது. அதனால் வீட்டை கொடுத்துவிட்டு அவர் போய்விட்டார். சிவா யோசிப்பதை பார்த்து, ஊட்டியில் எனக்கு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கிறது. நீங்கள் அங்கேயே தங்கிக் கொள்ளலாம். என்ன கேட்டாலும் சமைத்துப் போட வேலைக்காரன் இருக்கிறான். உங்களுக்கு என்று ஒரு கார் கொடுக்கச் சொல்கிறேன். நீங்கள் எங்கே வேண்டுமானாலும் போய் வரலாம். நம் மளிகை கடை இருக்கவே இருக்கிறது. முந்திரி பாதாம் என்று மூட்டை மூட்டையாக கொண்டு வந்து இறக்கச் சொல்கிறேன். ஐஸ்கிரீம் இருக்கிறதா என்று கேட்டாள் திடீரென அறையில் நுழைந்த சாந்தி. ஐஸ்கிரீம் என்றால் தம்பிக்கு பிடிக்குமா? நான் ஐஸ் பெட்டியே கொண்டு வந்து வைக்கச் சொல்கிறேன். உடம்பு வலிக்கு மருந்து கிருந்து வேண்டுமென்றாலும் கொண்டு வந்து கொடுக்கச் சொல்கிறேன். மருந்தா என்றான் சிவாவியப்பான குரலில். பிராந்தி தம்பி பிராந்தி என்றார் கோதண்டபாணி அடக்கமான கிசுகிசு குரலில். நான் வருகிறேன் என்றாள் சாந்தி. அப்படியென்றால் நானும் வருகிறேன் என்றான் சிவா. வாருங்கள் என்றது விதி. 5. நீலகிரி எக்ஸ்பிரஸ் களைத்திருந்தது. ஜோலார்பேட்டைக்கும் சேலத்துக்கும் நடுவில் ஒரு சரக்கு ரயிலின் கடைசி பெட்டி தண்டவாளத்துடன் கோபித்துக் கொண்டு தரையில் இறங்கிவிட்டதில் பின்னால் வந்த அத்தனை ரயில்களும் தடுத்து நிறுத்தப்பட்டு ஒரு வழியாக 6 மணிநேரம் தாமதமாக வந்து நின்றது. சிவாவும் சாந்தியும் ஏசி முதல் வகுப்பில் பயணம் செய்ததால் அப்போதுதான் தோட்டத்தில் மலர்ந்த ரோஜாக்கள் போல் வந்து இறங்கினார்கள். மேட்டுப்பாளையத்தில் இறங்கியதும் ஊட்டி செல்லும் மினி ரயில் காத்து கொண்டிருந்தது. அது மண்புழு போல் ஊர்ந்து எப்போது போய்ச் சேர்வது என்று பஸ்ஸில் போகலாம் என சாந்தி சொல்ல, பஸ் கிடைத்து டிரைவர் சீட்டுக்கு பின் சீட்டில் இடம் கிடைத்து. பஸ் பரலியாரை தாண்டியதும் நின்றுவிட்டது. பஸ்ஸுக்கு வெளியே சாலையில் இருந்த ஒரு மொட்டைத் தலை மழையில நிலம் சரிஞ்சி பாதை அடைச்சிருக்கு. பஸ் இன்னும் 2 மணி நேரத்துக்கு மேல போகாதுங்க. கீழ இறங்கி சாப்பாடு சாப்பிடறவங்கெல்லாம் சாப்பிடலாம். சூடா சாப்பாடு ரெட்டி என்று தண்டோரா போடுபவன் போல அறிவித்துக்கொண்டே போனான். சாந்தி சிவாவை பார்த்தாள். சிவா சாந்தியை பார்த்தான். பெண்பிள்ளை பேச்சை கேட்டாலே இப்படித்தான் என்று முணுமுணுத்தான். ஒழுங்காக புக் செய்த ரயிலிலேயே ஃபர்ஸ்ட் கிளாஸில் போயிருந்தால் இந்நேரம் ட்ரெயின் மேலே போய்க்கொண்டாவது இருக்கும். உன் பேச்சை கேட்டு பஸ்ஸுக்கு வந்தேன் பார். என் புத்தியை. யூ ஸ்பைன்லெஸ் ஸ்டிங்கிங் டபுள் கிராசிங் பஃப்லோ. நீ பாட்டுக்கு என்னை திட்டிக்கொண்டே இருப்பாய். நான் அதை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டுமா என்று ஆரம்பித்து சாந்தியத்தனை அகராதி வார்த்தைகளையும் நீட்டி முழங்கி முடித்தபோது அவரவர் சாப்பிட்டு முடித்து பஸ் ஏறி அது புறப்பட்டு ஊட்டி பஸ் ஸ்டாண்டில் நுழைந்து பஸ் ஓர் அரை வட்டம் அடித்து பின்வாங்கி நின்றது. மாலை 7:30. சார், ஹனிமூன் கப்பிள்ஸ்கென்று ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரூம் இருக்கு சார். ஒரு நாள் இல்லே 9 நாள் தங்கி சந்தோஷமா இருக்கலாம். மேடமை ரோஜாப்பூ போல ஃப்ரெஷ்ஷா வெச்சுக்கலாம் என்று வந்து நின்ற ஒல்லிப்பிச்சனிடம் சிவா, ஓடிப் போய்விடு. ஹை ஹீல்ஸ் பாட்டம் படுகூராய் இருக்கும் என்று முணுமுணுப்பாய்ச் சொன்னான். கோதண்டபாணி ஏற்பாடு பண்ணுவதாகச் சொன்ன கார் எங்கேயாவது நிற்கிறதா என்று சாந்தி பார்த்தாள். பஸ் ஸ்டாண்டிற்கு வெளியே வரிசையாய் ஆட்டோக்கள், டாக்ஸிகள். டாக்ஸிகளுக்கு பக்கத்தில் டாப் இல்லாத ஒரு கல்யாண ஊர்வலக்கார் கூட்டத்தில் தர்ம அடி வாங்கிய ஜேப்படிக்காரனைப் போல பரிதாபமாக நின்று கொண்டிருந்தது. எடைக்கு போட வேண்டியதை எல்லாம் இங்கே ஏன் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்கள் என்று யோசித்துக் கொண்டிருந்த நேரத்தில் பக்கத்தில் ஒருவன் உருண்டு உருண்டு நகர்ந்து வந்தான். நடந்து வந்த மாதிரியே தெரியவில்லை. கால்களை எடுத்து வைக்காமலேயே மிதந்த மாதிரிதான் தெரிந்தான். நீங்கள் மெட்ராஸா? ஆம். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சிவா கோதண்டபாணி அனுப்பினாரா? ஆமாம் சார். வாருங்கள் சார், காருக்கு போகலாம். உங்களுக்காகவே சார் இந்த காரை ஒதுக்கிவிட்டார். நீங்கள் இங்கே இருந்து உங்கள் மனைவியோடு என்னென்ன பார்க்க விரும்புகிறீர்களோ அத்தனை இடங்களையும் நம் காரில் சென்றே சுற்றி பார்க்கலாம். ஹலோ என்று சாந்தி குறுக்கிட்டு, என்னவோ எங்கள் கல்யாணத்துக்கு நாதஸ்வரம் வாசித்த மாதிரி அளந்துவிடுகிறீர்களே. மிஸ்டர் சிவா அண்ட் மிஸ் சாந்தி என்று திருத்தினாள். அவன் முகம் பேயறைந்த மாதிரி மாற, எந்த கார்? அந்த டொயோட்டாவா இந்த மெர்சிடிஸ் பென்ஸா என்று சிவா சமாதானம் செய்தான். அந்த ஃபாரின் கார்லாம் நம்மூர்ல காலை வாரி விட்ரும் சார். நம்ம லோக்கல் கார்தான் சல்லுன்னு போகும். இதோ இதான் நம் கார். அந்த டாப் கழன்ற தர்ம அடி வாங்கிய காரின் கதவை திறந்து வழிகாட்டினான் அவன். 6. கெஸ்ட் ஹவுஸ் குளிர்ந்திருந்தது.
ஊட்டி சேரிங்கிராஸிலிருந்து தனியாக கோபித்துக்கொண்டு மேலேறிய ஒரு மேட்டில் அமைந்திருந்தது. டாப் ஓப்பன் ஹெரால்ட் மேட்டில் ஏறும் போது நிச்சயம் பின்னால் சரிந்து விடப் போகிறது என்று தீர்மானித்து சிவாவும் சாந்தியும் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டிருந்தார்கள். நல்லவேளை, அப்படியெல்லாம் நடக்கவில்லை. ஹெரால்ட் ஏறியது ஒரு சின்ன காம்பவுண்டுக்குள் மிக சாமர்த்தியமாக நுழைந்து நின்றது. அந்த சின்ன காம்பவுண்டில் ஹெரால்ட் போகுமளவு ஒரு பாதை, ஹெரால்ட் நிற்குமளவு ஒரு போர்ட்டிகோ, அப்புறம் அடர் பச்சையில் குரோட்டன்கள், செடிகள், பூக்கள். இரவு ஏறியிருந்தது. போர்ட்டிகோவில் இருந்த விளக்கு வெளிச்சம் கிராமத்து வீடுகளில் ஏற்றி வைக்கப்படும் முட்டை விளக்கு வெளிச்சத்தை கொடுத்துக் கொண்டிருந்தது. அதனாலேயே சுற்றிலும் மரஞ்செடி கொடிகள் இருந்ததை ஒரு யூகமாகத்தான் உணர முடிந்தது. வாசலில் கோதண்டபாணி நின்றிருந்தார். வாங்க தம்பி, வாங்கம்மா, காலையிலிருந்து கார் உங்களுக்காக நின்னிட்டிருந்தது என்றார். 2 பேருமே இங்கேயே தங்கறாப்பலியா, இல்ல என் வீட்டில அம்மாவுக்கு தனியா ஒரு ரூம் ஒதுக்கி கொடுக்கட்டுமா? சிவா, அந்த கோட்டான் வீட்டில் போய்த் தங்குவதற்கு நீயே மேல் என்று முணுமுணுத்தாள் சாந்தி. அம்மா என்ன சொல்லுகிறார்கள்? ஒன்றுமில்லை, உங்களுக்கு எதற்கு வீண் சிரமம், இங்கேயே என்னுடனேயே தங்கிக் கொள்கிறேன் என்று சொன்னாள். ரைட்டு, வேலைக்காரன் பாண்டு இருக்கிறான். என்ன வேண்டுமோ கேட்டு வாங்கிச் சாப்பிடுங்கள். ராத்திரி நிம்மதியாக தூங்குங்கள். நாளை காலை பார்த்து கொள்ளலாம் அந்த வீட்டை. சரி என்றான் சிவா. பாண்டு எங்கே? உங்களுக்காக பால் பவுடர் வாங்கப் போயிருக்கிறான். வந்து விடுவான். காரை போர்ட்டிகோவிலேயே நிறுத்தச் சொல்கிறேன். டிரைவர் வேண்டுமா? இல்லை, செல்ஃப் டிரைவிங் தான். அப்போ நான் வருகிறேன். வரேம்மா. டிரைவர் கையில் கார்ச்சாவியை கொடுத்துவிட்டு கழன்று கொண்டான். சிவா என்றாள் சாந்தி மெல்ல, கிசுகிசுப்பான குரலில். என்ன, இப்போது இந்த கெஸ்ட் ஹவுஸில் நீயும் நானும் மட்டுமா சிவா? ஆம், அதற்கென்ன? இல்லை, பேய் கீ என்று பயமுறுத்திவிட்டு இப்படி அம்போ என்று தனியாக விட்டுவிட்டு போய்விட்டார்களே. எனக்கென்ன பயம்? உன்னுடனேயே தங்கி பழகியவனுக்கு பேயெல்லாம் எம்மாத்திரம். தவிர பேய் இருப்பதாகச் சொல்லுவது இந்த வீட்டில் இல்லை. இது கோதண்டபாணியின் கெஸ்ட் ஹவுஸ் தான். எங்கேயோ ஒரு ஆந்தை கத்தியது. எனக்கு மட்டும் என்ன பயம்? இந்த வீட்டுக்குள் போய்த் தனியாக ஒரு சுற்று சுற்றிவிட்டு வீட்டில் என்னென்ன இருக்கிறது என்று பார்த்துவிட்டு வருகிறேன். சேலஞ்ச். சிவாதெடுப்பதற்கு முன்னால் சாந்தி வீட்டில் நுழைந்தாள். சிவாவாசலில் நின்று ஒரு சிகரெட்டை பற்ற வைத்தான். பனிக்காற்றுக்கு அந்த வெம்மையான சிகரெட் புகை இதமாக இருந்தது. சாந்தி உள்ளே நுழைந்தாள். ஆர்ச் டைப்பில் வாசல். உள்ளே ஒரு ஹால். தரை முழுக்க பூமியின் ஜில்லை பாதங்கள் நேரடியாக உணராதிருக்கும் பொருட்டு கார்பெட் விரிக்கப்பட்டிருந்தது. ஹாலில் சோஃபா செட் இருந்தது. ஸ்டீரியோஃபோனிக் ரெகார்ட் சிஸ்டத்தின் 2 சவுண்ட் பாக்ஸ்கள் இருந்தன. சுவர்கோழியின் ரீங்காரம் ஏதோ ஒரு மூலையில் இருந்து கேட்டது. ஹால் சுவரில் மாட்டப்பட்டிருந்த ஒரே ஒரு பென்சில் சித்திரம். சாந்தி அந்த அறையை கடந்து இன்னொரு அறையின் கதவை திறந்தாள். அது ஒரு பெட்ரூம். இரட்டை கட்டில், ஷாண்ட்லியர்கள், கார்பெட், கண்ணாடி ஜன்னல்கள், திரை, எல்லாவற்றிலும் பணத்தின் பளபளப்பு தெரிந்தது. சாந்தி அந்த அறையின் கதவை இழுத்து மூடினாள். பக்கத்தில் இருந்த ஓர் அறைக்கதவு தெரிந்தது. அந்த கதவை தள்ளினாள். திறந்து கொள்ள மறுத்தது. கதவு ஒரு முறை அசைந்து கொடுத்து மறுபடி பழைய நிலையிலேயே நின்றது. சாந்தி அடைக்கதவை ஓர் அழுத்து அழுத்தித் தள்ளினாள். கதவு திறந்து கொண்டது. அடுத்த வினாடி சாந்தி அலறினாள். அலறினாள். அப்படி அலறினாள். சிவா, நரே ஏன்? வெளியே நின்றிருந்த சிவாவை அந்த அலறல் முதுகுக்கு பின்னால் இருந்து தாக்கியது. திடுக்கிட்டான். அவன் கையில் இருந்த சிகரெட் தானாக நழுவியது. முன்பின் யோசிக்காமல் வீட்டுக்குள் பாய்ந்தான். அலறல் வந்த திசை நோக்கி ஓடினான். சாந்தி ஓர் அறை வாசலில் நின்று கொண்டு கைகளை காற்றில் வீசி வீசி கண்களை மூடிக்கொண்டு ஹிஸ்டீரிக்கலாக அலறிக்கொண்டிருந்தாள். அவளைச் சுற்றி நிறைய கரப்பான் பூச்சிகள் இறக்கைகளை படபடத்துக் கொண்டு பறந்து கொண்டிருந்தன. சிவா அவளை நெருங்கினான். அப்படியே அவள் தோள்களைப் பற்றி இழுத்து கொண்டு வந்தான். ஹாலின் சோஃபாவில் அவளை படுக்க வைத்தான். ஈய் சாந்தி, இதோ பார், உன் பக்கத்தில் சிவா இருக்கிறேன், பார். ஒன்றுமில்லை சாந்தி, வெறும் கரப்பான் பூச்சிதான். ஈய் சாந்தி. சாந்தி மெல்ல கண்களை திறந்தாள். அவனை பார்த்தாள். சிவா என்று கத்திக்கொண்டே அவன் கழுத்தை கட்டிப்பிடித்தாள். என்னம்மா இது? கரப்பான் பூச்சிக்கு போயா இந்த பயம் பயப்படுவது? இல்லை சிவா, நான் அந்த ரூம் கதவை திறக்க வரவில்லையென்று கொஞ்சம் அழுத்தி திறந்தேனா? ரொம்ப நாள் மூடியே கிடந்த ரூம் போலிருக்கிறது. இருட்டாக இருந்தது. அவ்வளவுதான் பார்த்தேன். அப்படியே படை எடுத்து வருகிற மாதிரி. பா, எவ்வளவு காக்ரோச்சஸ் தெரியுமா? சிவாசாந்தி நின்றிருந்த அறைக்கதவை நன்றாக திறந்தான். ரொம்ப நாட்கள் மூடியே கிடந்த அறை என்பதால் குப்பென்று ஈரமும் வெப்பமும் கலந்த ஒரு வாடை அடித்தது.
சுவரில் கை வைத்து தடவி சுவிட்சை போட்டான். சிரிப்பு வந்தது. அறையில் பழைய பழைய ஃபர்னிச்சர்கள் கால் ஒடிந்து கை ஒடிந்து பாழாய்ப் போவதற்கென்றே போட்டு வைத்த மாதிரி கிடந்தன. சிலவற்றின் மேல் காளான்கள் முளைத்திருந்தன. இண்டு இடுக்கு விடாமல் தெரிந்த அத்தனை இடங்களிலும் கரப்புகளின் முட்டைகள். பார் சாந்தி, ஊட்டியா, குளிரா, ஃபாமிலி பிளானா, கரப்பான் பூச்சிக்கெல்லாம் எதுவும் கிடையாது. கேவலம் கரப்பான் பூச்சிக்கு இந்த அலறு அலறி என் குடலையே வாய் வழியாக வெளியே வரவழைத்துவிட்டாய். அதுதான் மூடியிருக்கிற எதையும் பர்மிஷன் இல்லாமல் திறக்க கூடாது என்கிறது. என்னையே எடுத்துக்கொள். என்றைக்காவது உன் பர்மிஷன் இல்லாமல் உன்னுடைய யூ பிளடி கன்னிங் ஜாக்கால். எங்கே இருந்து எங்கே தாவுகிறாய்? இதற்கு மேல் ஒரு வார்த்தை பேசினால் உன்னை என்ன செய்வேன் என்று எனக்கே தெரியாது. ரைட், போதும். நீ நார்மலாகிவிட்டாயா என்று பார்ப்பதற்குத்தான் நான் அந்த மாதிரி பேசினேன். வீட்டுக்குள் பயமாக இருந்தால் வெளியே வா. ஊட்டிக்கு வந்து கிளைமேட்டை அனுபவிக்க வேண்டாமா? சாந்தியந்த வீட்டினுள் தனியாக இருக்க பிரியப்படாமல் நரேந்திரனுடன் வெளியே வந்தாள். இந்த பிரதேசம் ஊட்டியின் சுறுசுறுப்பான விளக்குகள் நிறைந்த கடை வீதியிலிருந்து தள்ளி இருந்தது. அதனால் இருட்டு சேர்ந்திருந்தது. போர்ட்டிகோ விளக்கு மட்டும் மினுக் மினுக் என்று எரியாவிட்டால் எங்கேயோ தூரத்தில் தெரிந்த விளக்குகளின் வெளிச்சத்தை பார்த்து திருப்தி அடைந்து கொள்ள வேண்டியதுதான். சிவாவெளியே வந்து நின்று பனிக்காற்றை சுவாசித்தான். பனித்துகள்களுடன் காற்று நாசித் துவாரங்களில் நுழைந்து நுரையீரல்களை நிறைத்தது. லவ்லி பிளேஸ் சிவா என்று அவனுக்கு பின்னால் வந்து நின்று இரு கைகளையும் ஒன்றோடொன்று உரசி கன்னங்களில் சாந்திபதித்துக் கொண்ட போது சிவா அவளை கையமர்த்தினான். இரு சாந்தி என்று எதையோ கூர்மையாக கவனித்தான். என்ன சிவா, உனக்கு எந்த சத்தமும் கேட்கவில்லை? என்ன சிவா, வயிற்றில் மறுபடி புளியை கரைக்க பார்க்கிறாயே? என்னதான் பேய் இருப்பதாகச் சொல்லப்படும் வீட்டுக்கு நாம் போகிறோம் என்றாலும் ட்ரெய்லர் மாதிரி இந்த பயமுறுத்தல் எல்லாம் தேவைதானா? இஷ் என்றான் சிவா. காம்பவுண்டின் ஒரு மூலையை உற்று நோக்கினான். அங்கே என்னவோ அசைவு நிகழ்ந்த மாதிரி இருந்தது. பொதுவாக சிவா சாதாரணமாக இருக்கும்போது அவனை எந்த சத்தமும் பாதிப்பதில்லை. மழைவிட்ட பின்பும் கூரைச் சரிவில் இருந்து விழும் பொட்பொட்டோ, திருடனைப் பார்த்துவிட்டோ பார்க்காமலோ அகாலத்தில் குரைக்கும் லொல்லொல்லோ சுவர்கோழியின் கிர்கிரோ எதுவுமே அவனை பொதுவாக பாதித்ததில்லை. ஆனால் சுற்று வட்டாரத்தில் எங்கேயோ ஆபத்து ஒளிந்திருக்கிறது என்ற நிலை வந்தால் மட்டும் அவனுடைய உள்ளுணர்வுகள் படு சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பித்துவிடும். அந்த மாதிரியான ஓர் உள்ளுணர்வுதான் சிவாவை இப்போது செலுத்திக் கொண்டிருந்தது. தோட்டத்தில் கிடந்த ஒரு காகிதம் ஒரு முறை காற்றில் புரண்டது. தோட்டத்து மூலையில் அந்த அடர்த்தியான குரோட்டன்ஸ் புதரில் என்னவோ அசையவில்லை. சிவா அந்த மூலையையே உற்று நோக்கினான். என்ன சிவா, ஒன்றுமில்லையென்றுதான் நினைக்கிறேன். வா, வீட்டுக்குள்ளேயே போய் விடலாம். துப்பாக்கியை கொஞ்சம் லோட் பண்ணி வைத்துக்கொள்ளலாம். பாண்டு வேறு வருகிற வழியை காணோம் என்று சொல்லி சிவா வீட்டுக்குள் நுழையத் திரும்பிய நேரத்தில் அவன் முதுகில் அந்த அறை விழுந்தது. சாதாரணமாக கையால் விழும் அறை இல்லை அது. சிறுத்தையின் நகம்கொண்ட பாதத்தின் சீற்றமான அறை போன்ற ஓர் அறை அது. அணிந்திருந்த ஜெர்கினை மீறி, ஸ்வெட்டரை மீறி, ஷர்ட்டை மீறி, பனியனை மீறி அந்த அறையின் தாக்கத்தை முதுகில் உணர்ந்தான் சிவா. அவனை அறியாமல் அம்மா என்று முனகினான். சிவா என்று சாந்தியலறினாள். சிவா குனிந்து திரும்பினான். கன்று குட்டி உயரத்துக்கு இருந்த ஒரு நாய் அவன் முதுகிலிருந்து கீழே விழுந்து மறுபடி பாய்ந்தது. சத்தம் இல்லை, குரைப்பு இல்லை, வெறும் மூச்சிரைப்பு மட்டும். இருட்டில் அதன் கண்கள் பளபளவென்று தெரிந்தன. அது சிவாவை பயமுறுத்தின. சிவா அந்த நாயை அடிக்க பக்கத்தில் இரும்பு கம்பி, தடி என்று ஏதாவது ஒரு ஆயுதம் கிடைக்குமா என்று பார்த்தான். இருட்டில் கருப்பான அதன் வெல்வெட் உடம்பு போர்ட்டிகோ விளக்கு வெளிச்சத்தில் பட்டு பளபளத்தது. சிவாயோசிக்க அவகாசம் இன்றி நாயை மறுபடி எதிர்கொண்டான். அவன் கைகளில் ஒன்று கராத்தே வெட்டாக நாயின் உடம்பில் விழுந்த அதே நேரம் இன்னொரு கையின் விரல்களால் நாயின் கழுத்தை பற்றினான். நல்ல ஜாதி அல்சேஷன் நாய் அது. வீரம் செறிந்த பிராணி. அதுவே இன்னொரு நாயாக இருந்தால் அந்த அடிக்கு கால் என்று வால் மிதிக்கப்பட்ட தெருநாய் கத்துவது போல கத்தியிருக்கும். இது சத்தமே கொடுக்கவில்லை. 7. சிவா ஸ்விட்சை போட்டான். கட்டிலின் விளிம்பில் நாய்த்தலை மட்டும் தனியாக இருந்தது. கழுத்து பகுதியிலிருந்து வெளிப்பட்டிருந்த இரத்தம் கட்டிலின் விரிப்பில் வழிந்து நனைந்து உறைந்திருந்தது. முதல் நாளிரவு அவனிடம் சண்டை போட்ட அதே நாய்தான். அதன் தலைதான். அந்த வெறி பிடித்த கண்களை, இன்னும் முறைக்கும் கண்களை மறக்க முடியாது. சிவாதன் அருகில் செல்வதற்கு தயங்கினான். சாந்தி எழுந்து உட்கார்ந்திருந்தாள். வினோதமான குரல் அவள் தொண்டையிலிருந்து வெளிப்பட்டது. சிவா, என்ன இது சிவா? நாய் தலை. இது எப்படி இங்கே வந்தது? பேய் வேலையா? இல்லை,
இது பேய் வேலை இல்லை சாந்தி. மனுஷ வேலைதான். கொஞ்சம் இரு. என்று சிவா எழுந்து கொண்டான். கிச்சனில் இருந்த சின்ன கணப்புக்கு பக்கத்தில் ஒரு மரப்பலகையில் படுத்து கம்பளியை போர்த்திக் கொண்டிருந்த பாண்டுவை எழுப்பினான். ஐயையோ. எப்படி சார் இது உள்ளே வந்தது? அதைத்தான் நானும் கேட்கிறேன். இந்த வீட்டில் நுழைவதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா? எல்லா கதவையும் நீ சாத்திவிட்டுத்தானே படுத்தாய்? ஐயோ ஆமாம் சார். சிவா அந்த வீட்டை முழுக்க ஆராய்ந்தான். எந்த இடத்திலிருந்தும் வெளிக்காற்று கூட உள்ளே வருவதற்கான வழி கூட இல்லை. பின் எப்படி இந்த நாய்த்தலை மட்டும்? பேய் வேலை என்பதை சிவாவின் பகுத்தறிவு மனது ஒத்துக்கொள்ளத் தயாராக இல்லை. ஆனால் எப்படி என்பதை அவன் பகுத்தறிவு மூளை தன்னைத்தானே போட்டு பிசைந்து கொண்டும் கண்டுபிடிக்க முடியவில்லை. சாந்தி. இம் என்றாள் சாந்தி. அந்த இம் கூட நடுங்கியது. கோதண்டபாணி கேட்டுக்கொண்டார் என்று நாம் ஊட்டிக்கு வந்தது யாருக்கோ பிடிக்கவில்லை. ஏன்? கோதண்டபாணியின் பக்கம் நியாயம் இல்லாமல் இருக்கலாம். நம்மை பிடிக்காதவர்கள் பக்கத்திலும் நியாயம் இல்லாமல் இருக்கலாம். அது என்ன நியாயம்? என்ன அநியாயம்? கண்டுபிடிக்க வேண்டும். கோதண்டபாணி விலைக்கு வாங்கியிருக்கும் அந்த மலை வீட்டை பார்க்க வேண்டும். அதில் என்ன மர்மம் ஒளிந்திருக்கிறது என்று கண்டுபிடிக்க வேண்டும். இல்லை சிவா. இது மனிதர்கள் வேலையாக தெரியவில்லை. பேய் வேலையாகத்தான் தெரிகிறது. பேய் ஒரு தலையை இப்படி தழுக்காக வெட்டி கொண்டு வந்தா வைக்கும். குதிரையல்லவா போடும். தவிர மலைவீட்டில்தானே சாந்தி பேய் இருப்பதாகச் சொன்னார்கள். இந்த கெஸ்ட் ஹவுஸிற்கு பேய் ஏன் வர வேண்டும்? சம்திங் சினிஸ்டர் என்றான் சிவா யோசனையில் ஆழ்ந்து கொண்டே. சேரிங்கிராஸில் இருந்து கிரீன்ஃபீல்டுக்கு வரும் வழி. அது ஒரு பெரிய சாலை என்றும் சொல்ல முடியாது. ஒரேடியாக சந்து எனவும் ஒதுக்கி விட முடியாது. அந்த தெருவில் கோதண்டபாணியின் வீடு இருந்தது. பெரிய வீடு. மலைப்பிரதேசத்தில் இருக்கிறவர்கள் கட்டிக்கொள்ளும் வீடு போல் இல்லாமல் சமவெளியில் இருப்பவர்கள் கட்டிக்கொள்ளும் டைப்பில் வீடு அமைந்திருந்தது. கொஞ்சம் கொஞ்சம் 1940 ஐ நினைவூட்டியது. வாசலின் இரு பக்கங்களிலும் திண்ணைகள், திண்ணைச் சுவர்களில் மாடப்பிறைகள், நடை, ஹால், பின்கட்டில் படுக்கை, கிச்சன் என்று சம்பிரதாயமான வீடு. ஹாலில் ஏகப்பட்ட கடவுளர்களின் படங்கள். சிவா சாந்தியுடன் அந்த வீட்டுக்கு போய்ச் சேர்ந்தபோது கோதண்டபாணி பூஜை முடித்து நெற்றியில் விபூதிப்பட்டையும் கழுத்தில் உத்திராட்ச கொட்டையுடன் கூடிய சேனும் வெற்று மார்புமாக உட்கார்ந்திருந்தார். சிவாவை பார்த்தவுடன் வாருங்கள் என்று ஊஞ்சலில் இருந்து கை கூப்பி வரவேற்றார். ராத்திரி நன்றாக தூங்கினீர்களா? ஊட்டி குளிர் எல்லாம் எப்படி? டிஃபனுக்கு தோசையா? என்று கேட்டான் சிவா. தம்பி ஆனாலும் ரொம்ப குறும்பு. என்னை முதலில் பார்த்தவுடனேயே மளிகை வியாபாரமா என்று கேட்டுவிட்டார். இப்போது நான் உள்ளே சாப்பிட்டு வந்ததை மிகச் சரியாகச் சொல்லிவிட்டார். துப்பறியும் மூளை என்றால் இப்படி இல்லையா இருக்க வேண்டும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். நீங்கள் கையைச் சரியாக கழுவிக்கொண்டு வந்திருந்தால் இந்த துப்பறியும் சிங்கம் நீங்கள் சாப்பிட்டது தோசை என்று துப்பறிந்திருக்க முடியாது. கோதண்டபாணி கையை திருப்பி திருப்பி பார்த்து கொண்டார். ஹீ ஹீ. இங்கே நகத்தில் தோசை ஒட்டிக்கொண்டிருக்கிறதா? இம் இம். பரவாயில்லை. இருந்தாலும் இதை கவனிக்க கூட அப்சர்வேஷன் பவர் இருந்தால்தானே முடியும். அது சரி. எந்த இடத்தில் இருக்கிறது என்று சொன்னீர்கள் அந்த மர்ம வீடு? என்று கேட்டாள் சாந்தி. செயின்ட் மேரி ஹில்ஸில். எங்கே இருக்கிறது அது? வெலிங்டனுக்கு போகும் வழியில். நீங்கள் அந்த வீட்டை காட்டுகிறீர்களா? இல்லை அட்ரஸை கொடுக்கிறீர்களா? நான் வரவில்லை சிவா. அந்த வீட்டுக்குள் நுழைந்தாலே எனக்கு இதயம் படக்கு படக்கு என்று வித்தியாசமாகத் துடிக்க ஆரம்பித்து விடுகிறது. அதனால் நான் டிரைவரை அனுப்புகிறேன். நீங்களே போய்ப் பாருங்கள். இதோ வீட்டுச் சாவி. கோதண்டபாணி கட்டியிருந்த வேஷ்டியின் இடுப்பு மடிப்பிலிருந்து ஒரு சாவி கொத்தை எடுத்து நீட்டினார். டிரைவர் என்றார் கூடவே. முதல் நாள் முன்னிரவு அவர்களை ஊட்டி பஸ் ஸ்டாண்டில் வரவேற்ற அதே டிரைவர் எங்கிருந்தோ வந்து நின்றான். அவன் கால்களால் நடந்துதான் வருகிறானா இல்லை தரையை தேய்த்து தேய்த்து ஊர்ந்தே வந்துவிடுகிறானா என்ற சந்தேகம் இப்போதும் சிவாவுக்கு வந்தது. இவன் ஊட்டியில் எல்லா ஏரியாக்களையும் தெரிந்து வைத்திருப்பவன். உங்களுக்கு மிகவும் உதவியாக இருப்பான். உன் பெயர் என்ன? பஞ்சுங்க. இரும்பு என்று வைத்திருக்கலாம். சார் கிண்டல் பண்றீங்க. பஞ்சவர்ணம்னு அம்மா அப்பா பேர் வெச்சாங்க. கூப்புடறவங்க எல்லாம் சுருக்கிச் சுருக்கி பஞ்சுன்னு கூப்புடவே இப்ப யாராவது பஞ்சவர்ணம்னு கூப்பிட்டா திரும்பி பார்க்க கூட தோன்றதில்லைங்க. ஓ கே. பஞ்சு. நாம் போகலாமா? காரை கொண்டாந்திருக்கீங்க இல்ல? ஊர்வல கார்தானே. கொண்டு வந்திருக்கிறேன். போகலாம் வா. வெலிங்டன் போகும் வழி. பூமியின் மொத்த அழகையும் ஒன்றாகச் சேர்த்து பாதையின் இருபக்கத்திலும் யாரோ குவித்து வைத்துவிட்டார்களோ என்று எண்ணும் அளவிற்கு பாதையின் இரு பக்கங்களிலும் இயற்கை அழகு கொட்டிக் கிடந்தது. காமிரா இருந்தால் இந்நேரம் கே. வி. ஆனந்தை மிஞ்சி இருக்கலாமே என்று நினைத்து கொண்டான் சிவா.
சாந்திகைப்பையில் போட்டு எடுத்துக்கொண்டு வந்திருந்த பைனாகுலர்ஸ் மூலம் அவளுக்கு வலதுபக்கம் கீழே தெரிந்த பள்ளத்தாக்கையே உற்று பார்த்து கொண்டிருந்தாள். பள்ளத்தாக்கின் கீழ்ப்பகுதியில் தேயிலை தோட்டத்தில் முக்காடு போட்டு குனிந்த பெண்கள் தேயிலையை பறித்து பின்னால் முதுகில் கட்டியிருந்த கூடையில் நிரப்பிக் கொண்டிருக்க சிவாசாந்தியிடமிருந்து பைனாகுலர்ஸை வாங்கி பார்த்தான். கீழே அவன் பார்த்த இடத்தில் மலைச்சரிவில் ஓர் ஒற்றையடிப்பாதை மலையின் விலாவின் ஒட்டியானமாகச் சென்று கொண்டிருக்க அதில் யாரோ ஒருவன் மெதுவாக ஓடிக்கொண்டிருந்தான். அவன் கைகளில் பறவைகளைச் சுடப் பயன்படும் துப்பாக்கி ஒன்று இருந்தது. பாவம், ஃபாரஸ்ட் ஆசாமிகள் பார்த்துவிட்டார்களோ என்னவோ என்று சிவாவனுக்காக ஒரு செகண்ட் பரிதாபப்பட்டு சிவாபார்வையை வேறு புறம் திருப்பினான். கார் குறுகிய ஒரு இடதுபுற வளைவில் திரும்பிய நேரம் திடீரென டமார் என்று ஒரு சத்தம் கேட்டது. கார் தன் கண்ட்ரோல் இழந்து இப்படியும் அப்படியுமாக வளைந்து மலைமுகட்டை நோக்கிச் சென்றது. காரின் முன் சக்கரம் சாலையிலிருந்து விலகி மலைச்சரிவில் இறங்கியது. சாந்தீரு கண்களையும் அகல விரித்து பேய் அலறல் அலறினாள். பஞ்சு ஸ்டியரிங்கை விட்டு இரு கைகளாலும் முகத்தை மூடிக்கொண்டான். சிவாபாய்ந்து ஸ்டியரிங்கை பற்றி கரகரவென இடது பக்கம் சுழற்றினான். பஞ்சு, பிரேக்கை அழுத்து. ஸ்டெப் ஆன். ஏறி மிதி. இடியட். பிரேக் பிரேக். பஞ்சுவின் ரிஃப்ளெக்ஸ் கடைசி வினாடியின் கடைசி பகுதியில் சிவாவினானைக்கு கட்டுப்பட்டது. பஞ்சு பிரேக்கை அழுத்தினான். கார் சாலை பக்கம் திரும்ப முயற்சி செய்துவிட்டு நின்றது. சிவாகதவை திறந்து காரிலிருந்து குதித்தான். சாந்தியை இழுத்து புல்வெளியில் நிறுத்தினான். பஞ்சு ஹாண்ட்பிரேக்கிலும் பிரேக்கிலும் கால் வைத்துக்கொண்டு கண்களை மூடி திருப்பதி வெங்கடாஜலபதி, ஏழுமலையானே, பழனியப்பனே, கோவனாண்டி, குருவாயூரப்பா, ஜீசஸ், அல்லா என்று உலகத்து கடவுள்களையெல்லாம் அழைத்து கொண்டிருக்க சிவாவன் தோளை தொட்டான். பஞ்சு, கார் நின்றுவிட்டது. கண்ணை திறந்து பார்த்து மெதுவாக இறங்கு என்றான். பஞ்சு கண்களை திறந்தான். சார் என்றான் பஞ்சவர்ணம். சாகலையா சார்? இல்லை, இறங்கு. நாம் தொலைந்தோம் என்றே நினைத்தேன் சார். பஞ்சு கார் கதவை திறந்துகொண்டு மெல்ல இறங்கினான். மூவருமாகச் சேர்ந்து காரை கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி சாலைக்கு கொண்டு வந்தார்கள். இந்த கல்யாண ஊர்வலக்கார் எங்கேயாவது மக்கர் பண்ண போகிறது என்று நினைத்து கொண்டே இருந்தேன். ஆனால் இது இவ்வளவு தூரம் கர்ணன் விட்ட பிரம்மாஸ்திரமாக தாக்கப் போகிறது என்று நான் அப்போது எதிர்பார்க்கவே இல்லை. இல்லை சார், இது என் டார்லிங் சார். இது வரைக்கும் இந்த மாதிரி தப்பாகவே இது நடந்து கொண்டதில்லை சார். இன்றைக்கு என்னவோ பேய் பிடித்து இழுத்த மாதிரி. இல்லை இல்லை, விதி இப்படி நடந்துவிட்டது. பஞ்சு கார் திடீரென அப்படி மக்கர் பண்ணியதற்கு என்ன காரணம் என்று தெரிந்து கொள்ள முயல்பவனைப் போல காரை சுற்றி வந்தான். அதுதான் படீர் என்று சத்தம் கேட்டதே. டயர்தான் ஏதாவது வெடித்திருக்கும் என்றான் சிவா. நீங்க சொன்னா அது கரெக்டாத்தான் இருக்கும். இங்கே பாருங்க, முன் டயர் பர்ஸ்ட் ஆயிருக்கு. 8. கோதண்டபாணி முகத்தில் தெள்ளத் தெளிவாக திகில். அந்த வீட்டில் பேய் இருக்கிறது என்பதை இப்போதாவது ஒத்துக்கொள்கிறீர்களா என்று கேட்டார். அப்படிச் சொல்ல முடியாது. பொம்மை ரிமோட் கண்ட்ரோல் பொம்மை. அதை யாராவது வெளியில் இருந்து இயக்கி இருக்கலாம். நான் இப்போது உங்களை தேடி வந்தது அந்த வீட்டைப் பற்றி இன்னும் சில கேள்விகள் கேட்கலாம் என்றுதான் என்றான் சிவா. கேளுங்கள். அந்த வீட்டில் யார் இருந்தார்கள்? அதுதான் சொன்னேனே தம்பி. ஸ்ரீநாத் என்ற சிவில் இன்ஜினியர் தான் வீட்டுக்குச் சொந்தக்காரர் என்றீர்கள். அவர் ஃபாமிலியோடு துபாயில் இருப்பதாகச் சொன்னீர்கள். அந்த வீடு 2 போர்ஷனாக பிரிக்கப்பட்டிருக்கிறது சார். ஒரு போர்ஷன் சுத்தமாக காலியாக இருக்கிறது. இன்னொரு போர்ஷனில் நிறைய குழந்தைகள் பொம்மைகள் இருக்கின்றன. ஆமாம் ஆமாம், காலியாய் இருக்கும் போர்ஷனில் ஸ்ரீநாத் இருந்தார். பொம்மைகள் இருக்கும் போர்ஷனில் வேறு யாரோ ஒருத்தர் இருந்திருக்கிறார். அவர் யார்? அதெல்லாம் எனக்கு தெரியாது தம்பி. நான் பார்க்கும்போது வீடு காலியாக இருந்தது. அதாவது குழந்தைகள் பொம்மைகள் மட்டும். நானும் ஸ்ரீநாத்தை கேட்டேன். அடுத்த போர்ஷனில் யாரோ ஒரு புருஷன் பொண்டாட்டி இருந்ததாகச் சொன்னார். அவர்களுக்கு குழந்தை இல்லை. அதனால் ஸ்ரீநாத் குழந்தை மீது பிரியமாக இருந்திருக்கிறார்கள். ஸ்ரீநாத் துபாய் போகிறார் என்றவுடன் அவர் வீட்டை காலி பண்ணியிருக்கிறார். அவருக்கு பொம்மைகள் எதற்கு என்று நினைத்தாரோ என்னவோ. அதனால் பொம்மைகளை எல்லாம் விட்டுச் சென்று விட்டார். ஸ்ரீநாத்துக்கு எத்தனை குழந்தைகள்? ஒரு பெண் குழந்தை, 2.5 வயது. படுசுட்டி. ஸ்ரீநாத்தின் துபாய் அட்ரஸ் தெரியுமா உங்களுக்கு? கொடுத்திருக்கிறார். ஏதோ ஒரு ஷேக் கம்பெனி. விசிட்டிங் கார்டே இருக்கிறது. எடுத்துத் தருகிறேன். இன்னொரு தர்மசங்கடமான கேள்வி. சொல்லுங்கள் தம்பி, உங்கள் பையன் இறந்து போனாரில்லையா? அவரை ஹாஸ்பிடலுக்கு அழைத்து போனார்களா? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிக் கொண்டு போய் அறுத்து கூறு போட்டுத்தானே என் பையனை என்னிடம் திருப்பியே கொடுத்தார்கள். ஓகே, தாங்க்ஸ்.
சிவா அவர் கொடுத்த விசிட்டிங் கார்டை பெற்றுக்கொண்டான். இன்றைக்கு ராத்திரி எங்களுக்கு அந்த வீட்டில்தான் படுக்கை என்றான் சிவா கோதண்டபாணியிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் பொழுது. வெளியே வந்தவுடன் பஞ்சு இப்போது எங்கே சார் என்று கேட்டான் காரை ஸ்டார்ட் செய்து கொண்டே. பஞ்சு, உன் சொந்தக்காரர்கள் வீட்டில் இன்றைக்கு நிச்சயதார்த்தம் என்று சொன்னாயே. ஆமா சார். கோத்தகிரியில். எங்க சார் போக முடியுது. இல்லை, நீ போய் வா. எனக்கு கார் தேவையில்லை. கெஸ்ட் ஹவுஸிற்குத்தான் போகிறோம். ராத்திரி வந்தால் போதும். டாங்க்ஸ் சார். ரொம்ப ரொம்ப டாங்க்ஸ் சார் என்று பஞ்சவர்ணம் எக்ஸாஸ்ட் வழியாக புகையை வெளியேற்றி பிரதேசத்தையே கருப்பாக்கிவிட்டு மறைந்தான். சோ, நாம் ஜாலியாகத்தானே சுற்றப் போகிறோம் சிவா என்றாள் சாந்திவுட்டியை சுற்றி பார்க்கும் ஆசையில். ஒருநாடு வியூ பாயிண்ட் மிக பிரமாதமாக இருக்குமாம் சிவா. ஜாலியாக அங்கே போய் வருவோமா? இல்லை, தலைக்குந்தா பக்கத்தில் பைன் மரங்களை கொண்ட தோட்டம் ஒன்று இருக்கிறதாம். அங்கே போவோம். இல்லையா, லேக் வியூ கார்டனில் விதவிதமாய் சறுக்கு மரங்கள் இருக்கிறதாம். போய் சறுக்கிவிட்டு சாவில் உட்கார்ந்து ஆடிவிட்டு வருவோம். இல்லை என்றால் பொட்டானிக்கல் கார்டன் போவோம். ஊட்டிக்கு வந்துவிட்டு பொட்டானிக்கல் கார்டனுக்கு போகாவிட்டால் சாபல்யமே ஆகாதாம். சாந்தி சிவா கவனிக்கிறானா இல்லையா என்பதை கூட அறிந்து கொள்ளாமல் அவள் பாட்டுக்குச் சொல்லிக் கொண்டே போனாள். இதோ பார், நான் பஞ்சுவை அனுப்பியதே அவனுக்கு தெரியாமல் நாம் சில வேலைகளைச் செய்ய வேண்டும் என்றுதான். நீ என்னடாவென்றால் அங்கே போக வேண்டும் இங்கே போக வேண்டும் என்று பிக்னிக் மூடில் நிறுத்தாமல் சொல்லிக்கொண்டே போகிறாய். பஞ்சுவுக்குத் தெரியாமல் நீயும் நானும் சில வேலைகள் தனியாகச் செய்ய வேண்டுமென்று நீ என்ன சொல்வாய் என்று எனக்கு தெரியாதா? யூ ஷேம்லெஸ் ஒயிட் பிக், ராட்டன் ஹைட்ரஜன் சல்ஃபைட். ஸ்டாப் ஸ்டாப். உன் மூளை இத்தனமாக இருந்தால் நானா பொறுப்பு? நான் சொன்னது சில ரகசிய விசாரணைகள் செய்வது பற்றி. ஓகே ஓகே. இப்போது நாம் எங்கே போக வேண்டும்? அதைச் சொல்லு சிவா. ஊட்டி போஸ்ட் ஆபீஸில் நுழைந்தான். இன்டர்நேஷனல் டெலிபோன் காலுக்கான விண்ணப்பத்தாளை பூர்த்தி செய்துவிட்டு விசிட்டிங் கார்டில் இருந்த துபாய் நம்பரை அழைத்தான். நம்பர் கிடைத்ததும் மிஸ்டர் ஸ்ரீநாத், சிவில் இன்ஜினியர் என்று கேட்டான். நோ, அவரை வரச் சொல். கே டாக்டர் சத்யமூர்த்தி என்ற சத்யாவை பார்த்தபோது சிவாவுக்கு பொறாமையாக இருந்தது. 28 வயது சொல்லலாம். நல்ல உயரம், நிறம். மூவாயில் இருந்த ஒரு சின்ன குழிவு மிக பிரபலமாக இருந்த ஒரு சினிமா நடிகரை நினைவூட்டியது. ஹலோ பிரேம் என்றான் வசீகரமான கவர்ச்சியான குரலில். சத்யா, திஸ் இஸ் மிஸ்டர் சிவா அண்ட் ஷீ இஸ் சாந்தி, டிடெக்டிவ் ஏஜென்சி பீப்பிள். சத்யமூர்த்தி ஹலோ என்றான். சிவாவின் கையை பற்றினான். இந்தியாவில் கூட டிடெக்டிவ் ஏஜென்சி எல்லாம் இருக்கிறதா என்ன என்று கேட்டான். அவன் கையை பற்றிய விதத்தில் தன்னம்பிக்கை தெரித்தது. சிவா பதில் சொல்வதற்குள் சாந்தியை பார்த்து ஹலோ, ஹவ் டு யூ டூ என்று அவன் கேட்க, சாந்தி சீட்டிலிருந்து எழுந்து அவன் கையை பற்றி குலுக்கிவிட்டு ஐ இம் ஃபைன் தாங்க் யூ என்றாள். சிவாவுக்கு முதன்முதலாக பொறாமை உணர்ச்சி தோன்றியது. அதுவும் அந்த சத்யா மீது. சத்யா தான் செல்லும் கூட்டங்களில் தனியாக தெரிவான். சபையை தன் பக்கம் ஈர்த்துக் கொள்வான். கவர்ச்சியாக செயல்படுவான். அவன் காரக்டர் என்ன ஏது என்று தெரிந்து கொள்ளாமல் அவனுடைய கையை பற்றி குலுக்கிய சாந்தியின் மீது ஆத்திரமாக வந்தது. அவன் பார்ப்பதற்கு எதுவும் தப்பு செய்யாதவன் போல் அப்பாவித்தனமாக தோன்றியதே அவனுக்கு பொறாமை உணர்ச்சியை மேலும் கிளறிவிட்டது. இந்தியாவில் இது தப்பு என்று நினைத்துக் கொண்டிருந்தேன் என்றான் சத்யமூர்த்தி. எது? அந்நிய பெண்களுடன் கைகுலுக்குவது. நாட்கள் மாறுகின்றன. நட்பு முறையில் கைகுலுக்கலாம் தப்பில்லை. மேலும் ஒரு பெண்ணால் பெரும்பாலும் ஆணை பார்த்த மாத்திரத்திலேயே எடை போட முடியும். இவன் மனதில் வக்கிரம் வைத்திருக்கிறானா இல்லையா என்று. இந்தியாவில் டிடெக்டிவ் ஏஜென்சிக்கெல்லாம் வேல்யூ இருக்கிறதா? இந்தியாவில் ரேப் இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. மர்டர், கொள்ளை, கள்ளக்காதல், டபிள் எஸ். அப்படியென்றால் டிடெக்டிவ் ஏஜென்சிகளும் இருந்துதானே தீர வேண்டும். நல்ல பதில். மை காட் பிரேம், என்னை இது நான் தான் லேட்டாக வந்திருக்கிறேன் என்றால் நீங்களாவது நினைவுபடுத்த வேண்டாமா? நமக்கு மிஸ்டர் செரியனுடன் அப்பாயின்மெண்ட் 4 மணிக்கு. நீங்கள் இவர்களுடன் பேசிவிட்டீர்கள் என்றால் நாம் புறப்படலாமே. சாரி, நான் மறந்தே போய்விட்டேன். நாம் போகலாம். டாக்டர், இவரை எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணவே இல்லையே. சாரி, ஐ இம் சோ சாரி. நான் கொஞ்சம் அப்செட் ஆகிவிட்டிருந்தேன். இவர் மிஸ்டர் சத்யமூர்த்தி, ஊட்டியில் ப்ளூ ஹில்ஸில் ஒரு ஸ்கூல் நடத்துகிறார். என் ஃப்ரெண்ட், காமராஜ் மாடல் ஸ்கூல். உங்களுக்கு நேரம் இருந்தால் எங்கள் ஸ்கூலுக்கு ஒரு தடவை வாருங்களேன். ஓ ஷியோர் என்றாள் சாந்தி. உங்களுக்கு நேரம் இருந்தால் ஒரு குழந்தையை பெற்று எங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புங்களேன். ஓ ஷியோர் என்ற சாந்தி அப்புறம்தான் அந்த வாக்கியத்தின் பொருளை உணர்ந்து நாக்கை கடித்துக்கொண்டு ஓ நோ என்றபோது டாக்டர் பிரேமாவும் சத்யமூர்த்தியும் கான்டீன் வாசலில் சிரித்துக்கொண்டு இருந்தார்கள். அங்கிருந்தே கையசைத்தார்கள். சாந்தி கையசைத்துவிட்டு சிவா பக்கம் திரும்பினாள். சத்யா வெரி கியூட் இல்லை, அவனுடனேயே போக வேண்டியது தானே என்றான் சிவா. ஆண்கள் என்ன அக்கிரமம் பண்ணினாலும் பெண்கள் பொறுத்துக் கொள்ள வேண்டும். பெண்கள் யாராவது கொஞ்சம் நல்ல மாதிரியாக இருப்பவர்களை பார்த்துவிட்டால் கூட ஆண்களுக்கு பொறுக்காதா? சிவா பதில் சொல்லவில்லை. பேரர், பில் ப்ளீஸ். டாக்டர் கொடுத்துட்டாங்க சார். உங்களுக்கு வேறு ஏதாவது வேண்டுமென்றாலும் கொடுக்க சொன்னார்கள் என்று பேரர் விலகினான். கவனித்தாயா சத்யாவை பார்த்ததும் டாக்டர் பிரேமா சுகுமாரின் முகத்தில் எவ்வளவு பல்பு எரிந்தது என்று? ரொம்ப அவசியம். அதுவும் இந்த கதைக்கு டாக்டர் பிரேமா சுகுமார் சத்யமூர்த்தியை லவ் பண்ணுகிறாள் என்று துப்பறிந்து கண்டுபிடிப்பது மிக மிக அவசியம். இப்படியே நீ கடுப்பிடிப்பதாக இருந்தால் நான் போகிறேன். சாந்தி சேரை பின்னுக்கு தள்ளினாள். அது டோர் என்று கல்சிலேட்டில் 100 ஆணிகளை ஒரு சேர கீறுகிற ஒலியை ஏற்படுத்தியது.
காண்டீன் முழுவதுமே திரும்பி பார்த்தது. ஏய் சாந்தி, சாந்தி, இம் சாரி, ஜஸ்ட் உசுப்பேற்றினேன். நில் நில். சாந்தி திரும்பி கூட பார்க்கவில்லை. சிவா எழுந்து வெளியே வந்தபோது சாந்தி அந்த பிரதேசத்திலேயே இல்லை. அதற்குள் எங்கே போயிருப்பாள்? ஆட்டோ பிடித்துக்கொண்டு கெஸ்ட் ஹவுஸிற்கு போய்விட்டாளா என்ன? சாந்தி இவ்வளவு சென்சிட்டிவான டைப்பா? 9. கதவை திறந்தான். வழக்கம்போல் கதவு கீங்கென்றது. உள்ளே இருட்டு. ஈரமாக இருக்கும் அறைக்கென்றே எப்போதும் இருக்கும் ஒரு பிரத்யேகமான வாசனை. குளிர். சிவா ஸ்விட்சை தட்டினான். வெளிச்சம் அறை முழுக்க பரவியது. முன்பு வந்த போது எப்படி இருந்ததோ அப்படியே. கதவை சாத்தினான். தாழ் போட்டான். படுக்கையறை கதவை திறந்தான். பொம்மைகள் ஷோகேஸில் அப்படியே இருந்தன. கட்டில் அவனை அழைத்தது. அருகில் சென்று தொட்டு பார்த்தான். அருமையான ஃபோம் கட்டில். கட்டிலில் அவன் கை பதிந்த இடம் அப்படியே உள்ளே அழுந்தியது. படுத்துக்கொண்டான். பிரைவேட் ஐ அலுவலகத்தில் படுப்பதை விடவும் சுகமாக இருந்தது. சுற்றுமுற்றும் பார்த்தான். எல்லாம் அமைதியாக இருந்தன. இந்த வீட்டில் பேய் இருக்கிறது என்ற வதந்தி. அப்சர்ட் என்று நினைத்துக் கொண்டான். விளக்கை அணைத்தான். மணி பார்த்தான். ஒளிர்பச்சை டயலில் இருந்த ஒளிர்பச்சை முட்கள் நேரம் 10 மணியை காட்டின. சாந்தி என்ன ஆனாள்? எங்கே போயிருப்பாள்? திடீரென்று டெலிபோன் மணி ஒலிக்கத் தொடங்கியவுடன் சிவாதிருந்தான். இந்த வீட்டில் டெலிபோன் இருக்கிறதா என்ன? எழுந்து உட்கார்ந்தான். ரீடிங் லைட்டை போட்டான். இங்கே இருந்து மணிச்சத்தம் கேட்கிறது என்று சுற்றுமுற்றும் பார்த்தான். அந்த அறையிலிருந்துதான் மணிச்சத்தம் விடாமல் கேட்டது. டெலிபோன் ஏதோ ஒரு மறைப்பில் வைக்கப்பட்டிருக்கிறது என்று தோன்றியது. எழுந்து மெல்ல அறையை சுற்றி வந்தவன் ஒரு மர ஷெல்ஃபை கடந்தபோது டெலிபோன் மணிச்சத்தம் அதிக டெசிபலில் ஒலித்தது. சிவா சட்டென மர ஷெல்ஃபை திறந்தான். நீண்ட நாள் மூடியிருந்ததால் உண்டாகும் ஒரு நாற்றம் சிவாவின் நீளமுக்கை தாக்கியது. சிவாகையை வீசி அங்கிருந்த கெட்ட சுவாசத்தை அகற்றிவிட்டு ரிசீவரை எடுத்தான். ஹலோ என்றான். எதிர்முனையில் இருந்து பதில் இல்லை. ஹலோ ஹலோ, யார் அது? பதிலே இல்லை. சிவா ரிசீவரை காதிலேயே வைத்திருந்தான். எதிர்ப்புறத்தில் இருந்து ஏதாவது சத்தம் கேட்கிறதா என்று கேட்டுக்கொண்டே இருந்தான். டெலிபோன் மணியை இப்படி ஒலிக்கவிட்டு யாராவது லைனை கட் பண்ணாமல் இப்படியேவா வைத்திருப்பார்கள்? திடீரென்று ரிசீவர் வழியாக சிவாகாதில் அந்த சத்தம் பாய்ந்தது. அங்கா 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 ஏதோ ஒரு சின்ன குழந்தையின் அழுகுரல். ஹலோ, ஹூ இஸ் தட்? குழந்தையின் அழுகுரல் ஓயவே இல்லை. குரல் வர வர பெரிதாகிக் கொண்டே போன மாதிரி தோன்றியது. அந்த குரலில் இருந்த உச்சபட்ச சவுண்ட் டெசிபல்களை தாங்க முடியாமல் சிவா ரிசீவரை வைத்தான். டெலிபோனில் குழந்தை குரல். வினோதமாக இருக்கிறதே என்று நினைத்தான். யாரோ எங்கிருந்தோ டயல் செய்து தனக்கு குழந்தையின் அழுகுரல் மட்டும் கேட்கிற மாதிரி பண்ணியிருக்கிறார்கள். வெளியிலிருந்து வந்த கால்தான் அது. குழந்தையின் அழுகுரல் கொஞ்சமாய் பெரிதாகியதே. என்ன காரணம்? ஒருவேளை அந்த குரல் டேப் செய்யப்பட்டிருந்தால் வால்யூமை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்தினால் நிச்சயம் ரிசீவரில் அழுகுரல் பெரிதாக கேட்கப் போகிறது. எஸ், அந்த மாதிரியான விளையாட்டுத்தான் இது. அந்த அழுகை கால் இன்னொரு முறை நிச்சயம் வரப்போகிறது என்று தோன்றியது சிவாவுக்கு. அந்த கால் எங்கிருந்து வருகிறதென ட்ரேஸ் அவுட் பண்ண சொன்னால். சிவா மறுபடி டெலிபோன் இருந்த மர ஷெல்ஃபை திறந்தான். மறுபடி அந்த பழைய நாற்றம். சிவாமுக்கை புத்திக்கொண்டு ரிசீவரை காதில் பொருத்திக் கொண்டான். ஆச்சரியப்பட்டான். சற்று முன்மணியடித்து அவனை அழைத்த டெலிபோன் இப்போது சுத்தமாய் உயிரற்று போயிருந்தது. டயல்டோன் இல்லை. டக் 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 என்று தட்டினான். உயிர் இல்லை. லைன் கட்டானதுதான். டயல்டோனே கேட்கவில்லை. ஒன்று கோதண்டபாணி சொன்னது போல் இது ஏதோ அமானுஷ்ய வேலையாக இருக்க வேண்டும். அல்லது எதிரி மிகவும் சாமர்த்தியசாலியாக இருக்க வேண்டும். இங்கே வந்து தங்குபவர் யாராக இருந்தாலும் லைனை ட்ரேஸ் அவுட் செய்ய சொல்லும் வாய்ப்பு இருக்கிறது என்று எதிர்பார்த்து மிகச்சரியாக விளையாடியிருக்கிறார்கள். தளர்ந்த நடையுடன் கட்டில் நோக்கி நடந்தான். கட்டிலில் விழுந்தான். இன்னும் என்னென்ன நடக்கப் போகிறது என்று பார்த்துவிடலாம் என்று தீர்மானித்தான். அவன் கை வெகு தன்னிச்சையாக துப்பாக்கியை தொட்டு பார்த்து கொண்ட நேரம் டொப் என்று சத்தம் கேட்டது. யாரோ மரப்பலகையில் கால் வைத்த சத்தம். டொப் 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 டொப். ஷீன்ஸ் ஷீன்ஸ். அந்த யாரோ ஷூ அணிந்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் தோல் மடங்கும் சத்தம் ஷீன்ஸ் ஷீன்ஸ் என்று கேட்காது. டொப் டொப். சிவாதன்னை சுற்றிலும் பார்த்தான். யாரும் அந்த அறையில் இல்லை. ஆனால் மிக அண்மையில்தான் யாரோ நடக்கிறார்கள். அவனுக்கு வியர்த்து கொட்டியது. தனிமை காரணமாக மார்புக்குள் பொத்தி வைக்கப்பட்டிருந்த இதயம் துடிதுடிப்பாக இயங்கியது. எழுந்தான். சத்தம் வந்த திசை நோக்கி மெல்ல நடந்தான். ஜெர்கினில் கையை நுழைத்து துப்பாக்கியை எடுத்தான். அதன் சேஃப்டி காட்சை கிளிக் என்ற ஒலியுடன் மெல்ல விடுவித்தான். கதவருகே சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. திரையை மெல்ல விலக்கினான். கண்ணாடி சதுரங்கள் பனி படர்ந்து வெளியே என்ன இருக்கிறது என்பதை காட்டாமல் மறைத்தன. இருட்டு. சுத்தமாக இருட்டு. கட்டிலின் ரீடிங் லாம்ப் வெளிச்சம். கட்டிலுக்கு மட்டும் தெளிந்த ஒளியையும் அறையின் மற்ற இடங்களுக்கு அழுக்கான ஒளியையும் கதிர்களாக செலுத்திக் கொண்டிருக்க அந்த ஒளியால் ஜன்னலுக்கு வெளியே ஊடுருவி போக முடியவில்லை. சிவாவுக்கு திடீரென கதவை திறந்து துப்பாக்கியை வெளியே நீட்டி ஹாண்ட்ஸ் அப் என்று கத்தினான். கதவுக்கு வெளியே கையில் லத்தியுடன் நின்ற உருவம் ஒன்று ஐயோ பேய் 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 என்று உளறி கொட்டிக்கொண்டே படிகளில் உருளத் தொடங்கியது. சிவாபடிகளை டகால் டகால் என்று கடந்து உருண்ட உருவத்தை பிடித்து நிறுத்தினான். யார் நீ? இந்த நேரத்தில் இங்கே ஏன் வந்தாய் என்றான் சிவா. அந்த உருவம் எழுந்தது. கையில் வைத்திருந்த டார்ச் லைட்டில் பித்தானை அழுத்தி ஒளியை வரவழைத்து சிவாவின் முகத்தில் பீச்சியது. யாரையா நீ? இந்த வீட்டில் உனக்கென்ன வேலை என்று அதிகாரமாக கேட்டது. நான் போலீஸ்காரன் இன்ஸ்பெக்டர். இந்த வீட்டை பற்றி இன்றைக்கு மறுபடியும் என் வெறி வந்திருக்கிறது. ராத்திரி ஒரு தடவை ரவுண்ட் அடித்து பார்த்துவிட்டு வா. பேய் கீ ஏதாவது இருக்கிறதா என்று தெரிந்து கொண்டு வா என்று அனுப்பினார். போலீஸ்காரர் மூச்சிரைத்தார். கம்பளி போர்வையை கழற்றிய பின் தான் அவர் அணிந்திருந்த நீல யூனிஃபார்ம் தென்பட்டது. இங்கே வந்து வாசலோடு எட்டி பார்த்துவிட்டு போகலாம் என்று பார்த்தால் திருதிப்பென்று கதவை திறந்து கொண்டு நீ வந்தால் எனக்கு எப்படி இருக்கும்? யார் நீ? நான் சிவா என்றான் பொங்கி வந்த சிரிப்பை அடக்கிக் கொண்டு. நான் தான் மத்தியானம் உங்கள் இன்ஸ்பெக்டரை பார்த்துவிட்டு வந்தேன். நன்றாக பயந்தீர்கள் போங்கள். கீழே கார் நிற்கவில்லை. நிற்கிறது. டாப் எல்லாம் மூடி சுத்தமாக கண்ணாடி போட்டு அடைத்திருக்கிறது. யாரோ ரிப்பேர் ஆன காரை அங்கே விட்டு போயிருக்கிறார்கள் என்று நினைத்தேன். ரைட் சார். இன்றைக்கு இரவு முழுக்க நீங்கள் இங்கேதானே இருக்கப் போகிறீர்கள். பேயை பார்த்தால் கொஞ்சம் பேர் அட்ரஸ் எல்லாம் வாங்கி வையுங்கள். காலையில் நீங்கள் பிழைத்து வந்தால் இந்த வீட்டில் பேய் இல்லை.
செத்துப் போயிருந்தால் பேய் இருக்கிறது. என் வேலை சிம்பிள். நான் காலையிலேயே வந்து பார்த்துக் கொள்கிறேன். சிவா பதில் எதுவும் சொல்வதற்குள் அந்த கான்ஸ்டபிள் கீழே இறங்கி சரிவில் ஒரே ஓட்டமாக இறங்கினார். இன்னமும் சிவாவே பேயாக இருக்கலாமோ என்று அவர் சந்தேகப்படுகிறார் என்று தோன்றியது. சிரித்துக் கொண்டான். உள்ளே நுழைந்தான். கதவை சாத்திக்கொண்டு போய் மீண்டும் கட்டிலில் சரிந்தான். எப்போது தூங்கிப் போனான் என்று அவனுக்கே தெரியாது. 1 ஒரு திடுக்கிடலோடு விழித்தான் சிவா. என்னென்னவோ விதவிதமான சத்தங்கள், என்னென்னவோ விதமான வாசனைகள் என்று எவையவையோ அவனை ஒட்டுமொத்தமாக தாக்கினார் போல் உணர்ந்து எழுந்து கொண்டான். அறை சுத்தமாக இருட்டில் இருந்தது. ரீடிங் லைட் எரியவில்லை. அதை விட ஆச்சரியமான அல்லது அதிர்ச்சியான விஷயமாக அவன் படுத்திருந்த அறையில் அப்போதுதான் மலர்ந்த 1000 மல்லிகைகளின் வாசனை வீசியது. சிவாபடுக்கையில் எழுந்து அமர்ந்தான். அவன் மூக்கை ஒரு முறை தேய்த்துவிட்டு கொண்டு ஆழமாக சுவாசித்தான். மல்லிகை வாசனை இப்போதும் இருந்தது. அதைத் தவிர ஏதோ மெட்டல் ஒன்றில் ட்ரில் போடுகிற மாதிரி கிர் என்ற சத்தம் இடைவிடாமல் கேட்டது. என்ன சத்தம் அது? கிர் சத்தம் மட்டும் இல்லாமல் கைச் என்றொரு சத்தம். ஊதாங்குழலின் சத்தம். ஹார்மோனிகா ஒன்றின் ஒரே ஒரு நோட் மறுபடி இசைக்கப்படும் சங்கீதம். சிவாவின் இதயம் தடால் தடால் என்று அடித்துக் கொண்டது. வாட், நானே பயந்துவிட்டேனா என்ன? துப்பாக்கியை தொட்டு பார்த்தான். இருந்தது. கட்டிலின் ரீடிங் லைட்டை போட்டான். எரியவில்லை. எழுந்தான். ரீடிங் லைட் எரிய தூங்கின மாதிரித்தானே ஞாபகம். இப்போது எப்படி அணைந்திருக்கிறது? யார் வந்து அணைத்தது? கட்டிலில் இருந்து காலை தரையில் வைத்தான். லைட் சுவிட்ச் நோக்கி 2 அடி கூட வைத்திருக்க மாட்டான். அவனது ஷூவின் அடிப்பாகம் எதன் மீதோ பதிய அடுத்த கணம் சிவாசரென்று கண்ட்ரோல் எதுவுமின்றி கீழே விழுந்தான். யார் அது? யாராக இருந்தாலும் கையும் களவுமாக பிடிப்பது என்று தீர்மானித்து எழுந்து மறுபடி சுவிட்சை நோக்கி ஓடி மறுபடி ஒரு முறை எதன் மீதோ காலை வைத்து விழுந்து சுவிட்சை போட்டுவிட்டான். சுவிட்ச் வேலை செய்தது. அறை முழுக்க வெளிச்சம். வெளிச்சத்தில் அறையை பார்த்து சிவா பிரமித்தான். அவன் அந்த அறைக்குள் நுழைந்தபோது ஷெல்ஃபில் இருந்த அத்தனை விளையாட்டு சாமான்களும் இப்போது கார்பெட்டுக்கு இடம் மாறி இருந்தன. அது மட்டுமில்லாமல் ஒவ்வொரு பொம்மையும் இயங்கிக் கொண்டிருந்தது. பாட்டரி கார் ஒன்று கார்பெட்டில் இந்த மூலைக்கு அந்த மூலை மாய் ஓடி மோதி திரும்பியது. ஒரு ஜீப் சுவர் வரை சென்று சுவரின் மேல் ஏற முயற்சி செய்து கீழே விழுந்து புரண்டு எழுந்து கிர் என்ற ஒலியுடன் அவனை நோக்கி வந்தது. ஆம்புலன்ஸ் வேன் ஒன்று கீங் என்ற சைரன் ஒலியுடன் சுற்றியது. ஒரு சின்ன பிளாஸ்டிக் தொட்டி நீரில் ஒரு கப்பல் ட்ரர் என்ற ஒலியுடன் நகர்ந்து கொண்டிருந்தது. ஹெலிகாப்டர் ஒன்று தலையில் இருக்கும் இறக்கைகளை சுழற்றிக் கொண்டு ஓடியது. பார்ப்பி பொம்மை தொட்டிலில் நீர் நிரப்பி குளித்தது. நிர்வாண குழந்தை பொம்மை ஒன்று தன் பின்புறத்தை அசைத்துக் கொண்டு முட்டிக்கால் போட்டு நகர்ந்தது. குழாய் பொம்மை ஒன்றின் கைப்பிடி மேலேறி இறங்கியதில் அதன் பக்கத்தில் இருந்த ஸ்டோரேஜ் செவ்வகத்தில் தண்ணீர் இன்ஃபில்லரிலிருந்து கொட்டும் இங்க் போல விழுந்தது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு சத்தம். ஒரு குரங்கு பொம்மை கட்டில் காலடி வரை நகர்ந்து வந்து கட்டில் காலை பிடித்துக்கொண்டு மேலேறியது. ஓ நோ என்று அதட்டினான் சிவா. என்ன இது? எப்படி இது நிகழ்கிறது? யார் பொம்மைகளை இயக்குகிறார்கள்? சிவா பார்த்து கொண்டிருக்கும் போதே அறையின் விளக்கு அணைந்தது. ஹூ இஸ் இட் என்று கத்தினான் சிவா ஜுரவேகத்துடன். பதிலில்லை. சிவா அந்த அறையில் எங்கேயும் கால் வைக்கவும் யோசித்தான். நிச்சயம் குறுக்கும் நெடுக்குமாக ஓடிக்கொண்டிருக்கும் எந்த பொம்மையின் மீதாவதுதான் காலை வைக்க முடியும். திடீரென்று அந்த குரல் கேட்டது. பிரீதி. அது ஒரு பெண் குரல். இளமையான பெண்ணின் குரல் என்பது மட்டும் தெரிந்தது. யார் அது என்று இருட்டை பார்த்து கேட்டான் சிவா. ஆண்டி என்று இன்னொரு குரல் கேட்டது. 2 வயது குழந்தையின் குரல். குழந்தை பேய், குமரி பேய். சிவாவின் உடம்பு ஒரு முறை சிலிர்த்து கொண்ட துப்பாக்கியை எடுத்து கையில் பிடித்தான். அதன் சேஃப்டி காட்சியை விடுவித்தான். அவன் மயிர்கால்கள் அத்தனையும் விரைத்துக் கொண்டன. உனக்கு சாக்லேட் வேண்டுமா? யார் அது? என் கையில் துப்பாக்கி இருக்கிறது. பதில் வராவிட்டால் சுட்டுவிடுவேன் என்றான் சிவா. தொண்டை நரம்புகள் புடைத்துக்கொள்ள. குரல்கள் தொடர்ந்தன. அப்படியென்றால் சப்பி 6 சொல்லுவியாம். சப்பி 6, டிம்பிள் சின், க்ளோசி லிப்ஸ், டீத் வித் இன், கர்லி ஹேர், வெரி ஃபேர், ஐஸ் ஆர் ப்ளூ, லவ்லி டூ, ஆன்டிஸ் பெட், இஸ் தட் யூ? எஸ். வெரி குட். பிரீதி குட்டி கரெக்டா ரைம் சொல்லுதே. ஆன்டி சாக்லேட். குரல் எங்கே இருந்து வருகிறது என்று தெரிந்து கொள்ள சிவா சுற்றுமுற்றும் பார்த்தான். தெரியவில்லை. வெளி ஜன்னல்களை ஊடுருவி பார்த்தவன் திகைத்தான். படுக்கைக்கு நேர் எதிரே இருந்த ஜன்னல் திரைகள் விலகி இருக்க கண்ணாடி சதுரங்கள் தெரிந்தன. அவை பனி மூடப்படாமல் தெளிவாக இருந்தன. கண்ணாடி சதுரங்களுக்கு வெளியே புளோரசன்ட் வெளிச்சத்தை போட்டது போல் ஒரு வெளிச்ச வெள்ளம். அந்த ஒளியில் அவர்கள் தெரிந்தார்கள். 2 பேர். முழுக்க மெல்லிய வெண்துணியால் மூடப்பட்ட உடைகளுடன் தேவதையாக ஒரு பெண். குட்டி தேவதையாக ஒரு சிறு பெண். வெள்ளை புடவை, வெள்ளை ஃப்ராக். கால் இருக்கிறதா இல்லையா என்று தெரியவில்லை. தேவதை பேய் ஒரு முறை முடியை கோதிக்கொண்டது. சிவானியால் அரைப்பட்ட மாதிரி திக்பிரமை பிடித்து உட்கார்ந்திருந்தான். திடீரென்று அந்த பெண் தேவதை இருகைகளையும் கும்பிட்டாள். உன்னை கையெடுத்து கும்பிடுகிறேன். வேண்டாம் ப்ளீஸ். சிவா இரு கண்களையும் அகல விரித்துக் கொண்டு பார்த்தான். குட்டி தேவதை திடீரென அலறியது. ஆண்டி வலிக்குது. பெண் தேவதை சொன்னாள். வீதியை ஒன்றும் செய்து விடாதே ப்ளீஸ். ஆண்டி என்று குட்டி தேவதை மறுபடி அலற. வீதி என்று வெண்புடவை பெண் அலற. சிவா துப்பாக்கியால் குறிபார்த்தான். விசையை அழுத்தினான். 1 முறை, 2 முறை, 3 முறை. ஒன்றும் நேரவில்லை. துப்பாக்கி கிளிக் 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 என்றதே தவிர குண்டு எதுவும் வெளிவரவில்லை. என்னாயிற்று? சிவா கண்ணாடி ஜன்னல் மேல் ஒரு கண்ணும் துப்பாக்கியின் மீது ஒரு கண்ணுமாக துப்பாக்கியை திறந்தான். தோட்டாக்கள் இருக்க வேண்டிய செம்பர் காலியாக இருந்தது. குண்டு போட்டேனே. லோடு ஆகியிருக்கிறதா என்று பார்த்தேனே. இப்போது எப்படி அந்த குண்டுகள் காணாமல் போகும்? சிவா எழுந்தான். திரைமுகத்துடன் அந்த பெண் தேவதை அவன் பக்கம் திரும்பினாள். அவள் முதுகில் இருந்த வெளிச்சம் காரணமாக முகம் தெரியவில்லை. உடையே புளோரசன்ட் நெருப்பில் எரிவது போல் படபடத்தது. பாஸ்டர், நான் உனக்கு என்ன கெடுதல் செய்தேன்? சிவா ஜன்னலை நெருங்கினான். டேய், நான் தாண்டா உனக்கு யமன். நானும் என் பிரீதியும் தாண்டா உனக்கு யமன். சிவாகாதுகளை புத்திக் கொண்டான். ஜன்னல் கண்ணாடியை உடைக்கலாம் என்று துப்பாக்கியை தூக்கினான்.
வெளியே இருட்டு வந்துவிட்டது. வெளிச்சம் இல்லை. சிவா கதவை நோக்கி ஓடினான். கதவை திறந்தான். படிகளில் பாய்ந்தான். ஐயோ ஐயோ என்று பஞ்சுவின் குரல் கேட்டது. சிவாகார் பக்கம் வந்தான். பஞ்சு பானட் மேல் உட்கார்ந்திருந்தான். சார் போவாதீங்கோ போவாதீங்கோ, பேய் இருக்குது, பொம்பளை பேய்ங்க, மோகினிங்க, உங்களை அடிச்சு போட்டும், போகாதீங்க சார். சிவா பஞ்சுவின் எச்சரிக்கையை காதில் போட்டுக்கொள்ளாமல் வீட்டை சுற்றி கொண்டு ஓடினான். படுக்கையறை ஜன்னலை அடைந்தான். அந்த இடம் காலியாக இருந்தது. ஒன்றுமே இல்லை. மல்லிகை பூவாசனைதான் அங்கேயும் அபாரமாக இருந்தது. நிமிர்ந்து பார்த்தான். அந்த இடம் அங்கிருந்து சிறிது தூரத்தில் வெறும் கல்மேடுகளாய் தெரிந்தது. சிவா அந்த கற்கள் மீது கால் வைத்துச் சென்றான். மேலே நிலவு இன்னும் சோகமாய் இருந்தது. கல்மேடு திடீரென்று முடிவடைந்தது. அதன் விளிம்பில் வந்து நின்றான் சிவா. கீழே அதல பாதாளமாய் இருந்தது. நிலவொளியில் பள்ளத்தாக்கு தெரிந்தது. இங்கேயோ 1000 அடிகள் வரை கீழே இறங்கின மாதிரி இருந்தது அந்த இடம். மனிதர்கள் வந்திருந்தால் அந்த இடத்தில் வேறு எங்கேயும் போயிருக்க முடியாது. அது நிச்சயம். கீழே பள்ளத்தாக்கில் விழுந்து சாக வேண்டியதுதான். வந்தது மனிதர்கள் இல்லையா? எல்லோரும் சொல்லுகிற மாதிரி குழந்தை பேயும் குமரி பேயுமா? சிவா திரும்பினான். சரிவில் இறங்கி பஞ்சவர்ணத்தை தொட்டான். பேய் பேய் என்றான் பஞ்சவர்ணம் உதறிக்கொண்டு. யோ நான் தான்யா சார். உயிரோட வந்துட்டீங்களா சார்? என்ன பார்த்தாய் சொல்லு. என்னத்தை பார்த்தேன்? காருக்குள்ள கண்ணாடி எல்லாம் ஏத்திக்கிட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தேன். திடீர்னு மூஞ்சில லைட் அடிச்சாப்பல இருக்குதேன்னு முழிச்சுக்கிட்டேன். பார்த்தா ஒரு குட்டி பேயும் ஒரு பெரிய பேயும் அதோ அந்த ஜன்னல் சுவர்ல உட்கார்ந்துகிட்டு இருந்ததுங்க. என்னடா மெய்யாலுமா பொய்யாவா என்று கதவை திறந்துகிட்டு வெளியே வந்தேன். அட நிஜமாலுந்தான். என்ன அழகு என்ன அழகு. நான் கண்டி கிட்ட போயிருந்தேன். ஒரே அறைவுற்றுக்கும் நான் இந்நேரம் அங்க இருந்திருப்பேன் என்று பஞ்சவர்ணம் ஆகாயத்தை நோக்கி சைகை காட்டினான். பஸ் என்றான் சிவா. மறுபடி வீட்டுக்கு செல்லும் படிகளில் ஏறினான். போகாதீங்க சார், போயிடுவீங்க சார் என்ற பஞ்சுவின் குரலை லட்சியம் செய்யாமல் மேலேறி கதவை திறந்து உள்ளே நுழைந்தான். படுக்கையறை விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. கட்டிலின் ரீடிங் லைட் எரிந்து கொண்டிருந்தது. ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். அறையில் இத்தனை நேரம் ஓடிக்கொண்டிருந்த அத்தனை பொம்மைகளும் இப்போது அதனதன் இடங்களில் வெகு சாதுவாய் நின்று கொண்டிருந்தன. சிவா அந்த வீட்டின் எல்லா அறைகளிலும் நுழைந்து விளக்கு போட்டு பார்த்தான். யாரும் ஒளிந்திருக்கவில்லை. பின் எப்படி? முன்போல இவையெல்லாம் இருக்கின்றன. யாரோ வந்திருக்க வேண்டும். எப்படியோ வெளியேறி இருக்க வேண்டும். யோசனையுடன் சிவா கிச்சன் பக்கம் வந்தான். கிச்சன் கதவுக்கு பின்னால் யாராவது ஒளிந்திருக்கிறார்களா என்று பார்த்தான். அங்கேயும் யாரும் ஒளிந்திருக்கவில்லை. வேறொன்றுதான் அந்த கதவின் பின்புறத்தில் இருந்தது. அதற்கு முன் அந்த கிச்சனை கையாண்ட ஒரு பெண் அங்கே பெஞ்சிலில் கேஸ் சிலிண்டர் தேதி, பால் கணக்கு, பூ வாங்கிய கணக்கு என்று என்னென்னவோ குறித்து வைத்திருந்தாள். அங்கங்கே 4-5 நம்பர்கள் வேறு. S197 T240 என்று இனிஷியல்களுடன், அப்புறம் எறும்பு எறும்பாய் வரிசையாய் டெலிஃபோன் நம்பர்கள். டெலிஃபோன் நம்பர்களில் சில எண்கள் மட்டும் வட்டமிடப்பட்டிருந்தன. பெண்கள்தான் எங்கெங்கே எதை எழுதுவது என்ற விவஸ்தையே இல்லாமல் இருக்கிறார்கள் என்று நினைத்த நேரம் டெலிஃபோன் மணி அடிக்கத் தொடங்கியது. சிவாகிச்சன் கதவை மூடிக்கொண்டு படுக்கை அறைக்கு வந்தான். மரஷெல்ஃபை திறந்து டெலிஃபோன் ரிசீவரை எடுத்தான். உங்களுக்கு சாந்தி உயிருடன் வேண்டுமென்றால் உடனே திரும்பி போய்விடுங்கள். உங்களுக்கு சாந்தி உயிருடன் வேண்டுமென்றால் உடனே திரும்பி போய்விடுங்கள். உங்களுக்கு சாந்தி உயிருடன் வேண்டுமென்றால் உடனே திரும்பி போய்விடுங்கள். மறுபடி ஒரு குழந்தையின் குரல் ஒரே மாதிரி ஒலித்தது. ஹலோ, யார் பேசுவது என்று கேட்டான் சிவா. உங்களுக்கு சாந்தி வேண்டுமென்றால் உடனே திரும்பி போய்விடுங்கள். டெலிஃபோன் ரிசீவர் வழியாக மறுபடி அதே குரல் ஒலிக்க, பின்னணியில் வேறு ஏதாவது குரல் அல்லது ஏதாவது சத்தம் கேட்கிறதா என்று சிவா உன்னிப்பாக கவனித்தான். ஒன்றும் கேட்கவில்லை. இன்னும் கொஞ்சம் காதருகே ரிசீவரை அழுத்தி வைத்துக் கொண்ட போது எதிர்முனை தொடர்பு அருந்தது. இப்போது சிவா வைத்திருந்த போனில் டயல் டோன் கேட்டது. சிவா ரிசீவரை அதனிடத்தில் பொருத்தினான். ஏதோ யோசனை செய்தவனாக மரஷெல்ஃபில் இருந்த விளையாட்டு சாமான்களில் கண்ணாடியால் செய்யப்பட்ட யானை பொம்மை ஒன்றை கைக்குட்டையில் சுருட்டி எடுத்து வைத்துக் கொண்டான். என் அன்பான எதிரியே, இதோ வருகிறேன். வீட்டை விட்டு வெளியேறினான். 1 எஸ் என்றார் இன்ஸ்பெக்டர் பாலசுப்ரமணியன். சிவா அவருக்கு எதிரில் உட்கார்ந்திருந்தான். முதல் நாளிரவு அவன் விழித்திருந்தது, ஓடியது, ஓடி வந்தது, அவன் மனம் களைத்தது என்று யாவற்றையும் மறைத்துக்கொண்டு குளித்துவிட்டு ஃப்ளவர் வாஸில் செருகுவதற்கு தயாராக இருக்கும் புத்தம் புது ரோஜா போல் இருந்தான். பான் ஷர்ட் எல்லாம் அமர்க்களமாக இருந்தது. இன்ஸ்பெக்டர், நீங்கள் நேற்றிரவு உங்கள் கான்ஸ்டபிள்களில் ஒருவரை செயின்ட் மேரி ஹில்ஸ் வீட்டுக்கு அனுப்பி வைத்தீர்களா? ஆமாம். இனி ட்ரபிள் என்று சொல்ல முடியாது. கொஞ்சம் மிஸ்ஃபயர் ஆகிவிட்டது. அவரை யாரோ என்று நான் நினைத்து பிஸ்டலை உயர்த்த, அவர் என்னை பேய் என்று நினைத்து அலற, அந்த நேரத்தில் ஒரு சின்ன காமெடி ஆகிவிட்டது. பை, நான் அதற்காக உங்களை தேடி வரவில்லை. அந்த வீட்டில் ஏதோ விஷமம் நடந்து கொண்டிருக்கிறது. நிச்சயம் மனிதர்கள் வேலை என்றுதான் தோன்றுகிறது. எப்படி சொல்கிறீர்கள்? பேய் மனிதர்களை கடத்தி கொண்டு போய் வைத்துக் கொண்டு மிரட்டுமா? யூ மீன் எஸ் சாந்தியை கடத்தி கொண்டு போயிருக்கிறார்கள். எனக்கு போனில் மிரட்டல் வந்தது. அந்த வீட்டில் இருக்கும் போன் யாருடையது? செக் பண்ண வேண்டும். பண்ணிவிட்டேன். மிஸ்டர் கோதண்டபாணியின் போன் அது. பிரசாத் அங்கே இருக்கப் போகிறான் என்பதால் அவன் பெயருக்கு ஏற்பாடு செய்திருந்த போன் அது. ஐசி என்ற சிவா பான் பாக்கெட்டில் இருந்து துணி வைத்து மூடியிருந்த கண்ணாடி பொம்மையை எடுத்துக் கொடுத்தான். இதில் ஏதாவது ரேகை இருக்கிறதா என்று செக் பண்ண சொல்லுங்கள். இன்ஸ்பெக்டர் அவனை புரியாமல் பார்த்தார். சிவா முதல் நாளிரவு அவனுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் அத்தனையும் அவரிடம் சொன்னான். இன்ஸ்பெக்டர் அவனை ஆழமாக ஊடுருவி பார்த்தார். என்ன இன்ஸ்பெக்டர் பார்க்கிறீர்கள்? நீங்கள் சொல்வதை யோசித்து பார்க்கிறேன். ஜன்னலுக்கு வெளியே மலைப்பாதையில் ஒரு பெண் உருவம், ஒரு குழந்தை உருவம். நீங்கள் ஓடி வந்து பார்த்தால் கிடுகிடு பள்ளம். அது ஒன்றுதான் அவர்களுக்கு வழி என்றால் தற்கொலைதான் செய்து கொண்டிருக்க வேண்டும். வெறும் பயமுறுத்தும் நோக்கத்துடன் வருபவர்கள். யாரும் அப்படி செய்ய மாட்டார்களே மிஸ்டர் சிவா. அங்கேதான் எனக்கும் இருக்கிறது. இனிவே இதில் இருந்தால் ரேகையை செக் செய்து வையுங்கள். பிரின்ஸ், நான் கொஞ்சம் வெளியே போய்விட்டு வருகிறேன். உங்களை போனில் தொடர்பு கொள்கிறேன். இன்றைக்கு இரவு அந்த வீட்டுக்கு போவீர்களா? நிச்சயமாக. நான் வேண்டுமானால் ஒரு பட்டாலியனுடன் உங்களுக்கு உதவ வரட்டுமா? வேண்டாம் இன்ஸ்பெக்டர், அப்புறம் பேய் வராமலேயே போய்விடும் என்று அவரை பார்த்து கண்ணடித்தான். ஸ்டேஷனில் இருந்து வெளிப்பட்டான். மெல்ல நடந்தான். திடீரென்று ஒரு திருப்பத்தில் நுழைந்து உடன் நின்று பின்னால் வந்த வழியை பார்த்தான். யாரும் அவனை பின்தொடர்ந்திருந்தால் நிச்சயம் இந்நேரம் மாட்டியிருப்பார்கள்.
அப்படி சந்தேகப்படும்படியாக யாரும் காணவில்லை என்றதும் சிவா ஒரு ஆட்டோவை கை காட்டி நிறுத்தி ஏறிக்கொண்டான். ஹலோ, குட் மார்னிங். ஒரே நாளில் நீங்கள் 10 கிலோ குறைந்துவிட்ட மாதிரி தெரிகிறீர்கள். எப்படி இருக்கிறீர்கள்? மறுபடியும் தேடி வந்திருக்கிறீர்கள். இனி பர்டிகுலர் ரீசன். பை வேர் இஸ் யுவர் ஸ்வீட் ஹார்ட்? டாக்டர் பிரேமா சுகுமார் அவனை பார்த்தவுடன் படபடவென்ற சோள விதைகள் பூக்கிறாட் போல பூத்துச் சிதறினாள். ஸ்டார்ஸ் போட்டு அயர்ன் செய்யப்பட்டிருந்த ஒரு மெரூன் நிற சேலை கட்டியிருந்தாள். அதே நிற ஜாக்கெட், வித்தியாசமான கொண்டை. ஆஸ்பத்திரிக்கு வைத்தியம் பண்ண வந்த மாதிரியே தெரியவில்லை. டாக்டர் பிரேமா சுகுமார் வைத்தியம் பண்ணினால் ஒன்று பேஷண்ட் உடனே குணமடைந்து வீடு திரும்பிவிடுவான், அல்லது பிளட் பிரஷர் லெவல் அநியாயத்துக்கு எகிரி செரிபிரல் ஹெமரேஜ் பெற்று ஒரேடியாக விடுதலை பெற்றுவிடுவான். டாக்டர் என்றான் சிவா. என் ஸ்வீட் ஹார்ட்டை யாரோ கடத்திவிட்டார்கள். வாட் என்றாள் டாக்டர் பிரேமா சுகுமார். கடத்தப்பட்டு விட்டாளா? யாரால்? தெரியவில்லை. நீங்கள் உதவினால் என்னால் கண்டுபிடிக்க முடியும். நானா? நான் எப்படி உதவ முடியும்? பிரசாத் மாரடைப்பில் இறந்து போனான் என்று நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் சொல்லியிருந்தீர்கள். அவன் கொல்லப்பட்டிருக்கிறான் என்பது என் யூகம். கொலை என்றால் மாரடைப்புக்கு சான்ஸ் இல்லை. அதனால்தான் நான் மறுபடி உங்களை கேட்கிறேன். பிரசாத் மாரடைப்பில்தான் செத்து போனானா, இல்லை வேறு ஏதாவது ஸ்லோ பாய்சன் அது இது என்று வேறு காரணங்களுக்காக செத்து போக வாய்ப்பிருக்கிறதா? நீங்கள் பதில் சொல்வதில்தான் எனக்கு இந்த கேஸுக்கான சாவியே கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறேன் டாக்டர். அதாவது நான் யாரிடமோ காசு வாங்கிக் கொண்டு PM ரிப்போர்ட்டில் ஹார்ட் அட்டாக் என்று எழுதி கொடுத்துவிட்டேன் என்றுதானே நீங்கள் நினைக்கிறீர்கள் என்றாள் பிரேமா சுகுமார் அமைதியாக. அவள் குரலில் கோபம் இல்லாததே சிவாவுக்கு வியப்பாக இருந்தது. அப்படி இல்லை. காசு வாங்காமல் இப்போது எனக்கு வந்த மிரட்டல் போல வேறு ஏதாவது மிரட்டலுக்கு பயந்து கூட நீங்கள் அப்படி செய்திருக்கலாம் இல்லையா? நிச்சயமாக இல்லை. பிரசாத் ஹார்ட் அட்டாக்கில் தான் செத்து போயிருந்தான். மிகவும் பயந்தவர்களின் ஹார்ட் திடீரென்று நின்று போக சான்ஸ் இருக்கிறது. நான் என் டூட்டியை கரெக்டாகத்தான் செய்தேன். சாந்தியை யாரோ கிட்னாப் பண்ணியிருக்கிறார்கள் என்றேனே, அது போலீஸ் பிரச்சனை. சாந்தி கடத்தப்பட்டிருப்பது நிச்சயம் அனுதாபப்பட வேண்டிய விஷயம். மற்றபடி என்னை ஏன் தொந்தரவு செய்கிறீர்கள்? சொல்லிவிட்டு டாக்டர் பிரேமா சுகுமார் இடதுகையால் தனது முடியை வெகு ஸ்டைலாக கோதிக்கொண்டாள். சிரிப்பு மாறாத முகம். சிவாகலைத்து போனான். அந்த வீடு யாருக்கோ வெகு அவசியமாக தேவைப்படலாம். அதனால் பேய் வீடு என்று ஒரு வேளை புரளி கிளப்பி கோதண்டபாணியின் பின்னணியை இன்னும் ஆழமாக ஆராய வேண்டும். ஒரு குழந்தை பேய், ஒரு குமரி பேய். காம்பினேஷன் வித்தியாசமாக இருக்கிறது. நானும் பிரீதியும் தாண்டா உனக்கு யமன் என்று குமரிப்பேய் மிரட்டியதே, அது யார் பிரீதி? சிவா எதற்கும் பதில் கிடைக்காமல் டாக்டர் பிரேமா சுகுமாரிடமிருந்து விடைபெற்று ஒரு ஆட்டோவை நிறுத்தினான். செயின்ட் மேரி ஹில்ஸ் என்றான் சுருக்கமாக. பகலில் அந்த மலைவீடு அபாயக்குறைவாக தோற்றமளித்தது. உள்ளே நுழைந்தான். ஏதாவது கிடைக்குமா என்று என்ன தேடுகிறேன் இந்த வீட்டில் யாரோ வாடகைக்கு இருந்திருக்கிறார்கள். கோதண்டபாணிக்கு இங்கே இருந்தவர்கள் யார் என்று தெரியவில்லை. யாரை கேட்டால் தெரியும். பின் மண்டையில் ஓங்கி அடித்துக் கொண்டான் சிவா. அதுதான் கிச்சன் கதவில் ஒரு 10-15 டெலிபோன் நம்பர்கள் போல. ஏதோ ஒன்று தெரிந்ததே. அந்த நம்பர்களை வைத்துக்கொண்டு விசாரிக்கலாமே. சிவா கிச்சனை அடைந்தான். கதவில் இருந்த எல்லா நம்பர்களையும் தன் சின்ன டைரியில் குறித்துக் கொண்டான். டெலிபோனுக்கருகில் வந்து உட்கார்ந்து கொண்டான். லிஸ்டில் இருந்த முதல் நம்பரை சுற்றினான். ப்ளூ மவுண்டன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் என்று எதிர்முனையில் பதில் பெற்று, மேடம், நான் ஒரு விசாரணைக்காக செயின்ட் மேரி ஹில்ஸில் இருக்கும் வீட்டிலிருந்து பேசுகிறேன். செயின்ட் மேரி ஹில்ஸ் வீட்டில் இருந்த கஸ்டமர் பெயர் தெரியுமா உங்களுக்கு? சாரி, வி கேவ் நோ ஐடியா. ஷிட் என்று ரிசீவரை வைத்தான். மறுபடி இன்னொரு நம்பரை அழைத்தபோதுதான் சிவாவின் மூளையில் அது பளிச்சிட்டது. அதற்கு முன்னால் இருந்தவர்களிடம் டெலிபோன் இருந்திருக்க வேண்டும். இல்லையென்றால் கிச்சன் கதவில் எப்படி இவ்வளவு போன் நம்பர்கள்? ஹலோ, சவுத் இந்தியா கேஸ் சர்வீசஸ் என்றது அடுத்த நம்பரில் எதிர்முனை. சார், எனக்கு நீங்கள் ஒரு உதவி செய்ய வேண்டுமே சார். நான் செயின்ட் மேரி ஹில்ஸிலிருந்து பேசுறேன். இங்கே இருக்கும் வீட்டில் ஏற்கனவே உங்களிடம் வாங்கிக் கொண்டிருந்த கிளையன்ட் பெயர் என்ன சார்? எஸ், போலீஸ் மாதிரிதான். வெயிட், மிஸ்டர் ஸ்ரீநாத். அப்புறம் மிஸ்டர் வாஞ்சிநாதனா? தாங்கியூ. உங்கள் கடை அட்ரஸ் என்ன என்று சொல்ல முடியுமா? ஒரு என்கொயரிக்கு அங்கு வர வேண்டும். குறித்துக் கொண்டான். லிஸ்டில் மிச்சம் இருந்த நம்பர்கள் அத்தனையும் சுழற்றினான். ஒரு நம்பர் அரசாங்க ஆஸ்பத்திரி நம்பர். ஏதாவது அவசர தேவைக்கு என்று குறித்திருக்கலாம். ஆஸ்பத்திரியில் வாஞ்சிநாதனுக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இருந்த மாதிரி தெரியவில்லை. சில நம்பர்களில் முந்தைய ஆட்கள் மாறியிருந்தார்கள். ஒரே ஒரு போன் நம்பர் மட்டும் உதைத்தது. ஊட்டி நம்பர்கள் எல்லாம் 3-4 இலக்கங்களில் அடங்கிவிட அந்த ஒரு போன் நம்பர் மட்டும் 6 எண்களை கொண்டிருந்தது. அது போன் நம்பரா, இல்லை காஸ் கனெக்ஷன் நம்பரா, இல்லை வி இன்சீரியல் நம்பரா, அல்லது வேறு ஏதாவது எண்ணா என்று சிவாவுக்கு புரியவில்லை. ஒரே ஒரு வெளிச்சக்கோடு இருக்கிறது. கேஸ் ஏஜென்சி. அவன் கூடுதலாக வாஞ்சிநாதன் என்ற பெயரை கொடுத்திருக்கிறான். சிவா போட்டபடி அங்கிருந்து புறப்பட்டான். காஸ் கம்பெனி. சிவாதன் விசிட்டிங் கார்டை எடுத்து கல்லாவில் உட்கார்ந்திருந்தவனிடம் நீட்டினான். அதுதான் சொன்னேனே சார், வாஞ்சிநாதன் என்ற பெயரில் அவர்கள் காஸ் புக் பண்ணுவார்கள் என்று. ரைட் சார். எனக்கு அதற்கு மேல் கொஞ்சம் தகவல்கள் வேண்டும். என்ன தகவல்கள்? அந்த வீட்டில் யார் யார் இருந்தார்கள்? எத்தனை பேர் இருந்தார்கள்? இந்த வாஞ்சிநாதன் எப்படி இருப்பார்? சின்ன குடும்பம் சார் அவர்களுடையது. கணவன், மனைவி, குழந்தை. ஸ்ரீநாத் வீட்டிலும் கணவன், மனைவி, குழந்தை தானே? ஆமாம் சார், 2 பேர் வீட்டிலும் அப்படித்தான். ஆனால் ஒரு ஆச்சரியம், ஸ்ரீநாத் குழந்தையும் வாஞ்சிநாதன் குழந்தையும் ஒரே சாயலில் இருக்கும். அப்படியா என்றான் சிவா. ஆச்சரியம் கலந்த அப்படியா. திடீரென்று ஒரு நாள் அவர்கள் காலி பண்ணிவிட்டார்கள். யார்? வாஞ்சிநாதனும் அவர் ஃபேமிலியும். ஏன்? தெரியவில்லை. காஸ் சிலிண்டரை கூட ஸ்ரீநாத்திடமே விட்டுச் சென்று விட்டார்கள். எங்கே போனார்கள் என்றெல்லாம் தெரியாது என்று ஸ்ரீநாத் வீட்டில் சொல்லிவிட்டார்கள். ஸ்ரீநாத் எங்கே இப்போது? அவர் ஃபேமிலியுடன் துபாய் போய்விட்டதாக சொன்னார்கள். சார், வாஞ்சிநாதன் எப்படி இருப்பார்? உங்களை மாதிரித்தான். சின்ன பையன். அவர் மனைவியும் வெகு அழகாக இருப்பார்கள். அவர் மனைவி பெயர் தெரியுமா உங்களுக்கு? திவ்யா என்று நினைவு. குழந்தை பெயர் பிரீதி என்று கூப்பிடுவார்கள். அதுதான் தெரியும். ஸ்ரீநாத்தின் மனைவி பெயர் பானுமதி. அவர்களுடைய குழந்தை பெயர் பிரியங்கா. அவர்கள் இப்போது எங்கே என்று உங்களுக்கு தெரியாது? தெரியாது சார். எனக்கெதற்கு அதெல்லாம் சார்? காஸ் சிலிண்டர்களை சரண்டர் செய்துவிட்டார்கள். வேறு என்ன சார் எனக்கு தேவை?
தாங்க்ஸ் என்று விடைபெற்றுக் கொண்டான் சிவா. இப்போது அதிகப்படியாக சில பெயர்கள் கிடைத்திருக்கின்றன. பிரீதி, பிரியங்கா, திவ்யா, பானுமதி. இவர்கள் எல்லோரும் எங்கே? அந்த ஒரு நம்பர் யாருடைய அல்லது எதனுடைய நம்பர்? அதற்கு விடை தெரிந்தால் கேஸ் முடிந்துவிடும் என்று தோன்றியது. சாந்தி எங்கோ நிச்சயம் பத்திரமாய் இருக்கிறாள். அவர்களுக்கு கேஸில் இருந்து பிரைவேட் ஐ விலக வேண்டும். சாந்திக்கு ஆபத்து விளைவித்து தங்கள் நிலையை சிக்கலாக்கிக் கொள்ள மாட்டார்கள். சிவாபோன் செய்து விசாரித்தபோது அந்த கண்ணாடி யானை பொம்மையில் எந்த கைரேகையும் கிடைக்கவில்லை என்று இன்ஸ்பெக்டர் சொன்ன பதிலை கேட்டு கொஞ்சம் ஏமாற்றமடைந்தான். அப்புறம் சென்னையை தொடர்பு கொண்டான். ஜான்சுந்தரிடம் பேசினான். பேச்சிலேயே சாந்தி மெட்ராஸில் இல்லை என்பதை தெரிந்து கொண்டான். அவனுக்கு ஒரு வழிதான் இருந்தது. இன்னொரு இரவும் அவன் அதே வீட்டில் தங்கி பார்க்க வேண்டும். இரவு முந்தைய இரவு போலவே ஜெர்கின் அணிந்திருந்தான். துப்பாக்கி வைத்திருந்தான். எக்ஸ்ட்ராவாக தோட்டாக்கள் வைத்துக் கொண்டான். பஞ்சுவை அனுப்பிவிட்டான். இருளாக இருந்தது. இங்கேயோ சொட் சொட் என்று பாறை நீர் எதிலேயோ விழுந்தது துல்லியமாக கேட்டது. எதுவானாலும் இன்றைக்கு பயப்படுவதில்லை. சிவாகதவை சாத்திக் கொண்டான். படுக்கையறையில் விளக்கை போட்டுக்கொண்டு கட்டிலில் உட்கார்ந்தான். முதல் நாளிரவு தன்னை தூக்கம் எப்படி வந்து சேர்ந்தது என்று சற்று நேரம் யோசித்தான். என்னை தூங்க வைக்க வேண்டுமென்று விரும்பி இருக்கலாம். என்ன ஆனாலும் சரி, இன்றைக்கு தூங்குவதில்லை. டிக் 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 என்று வினாடிகள் கரைந்தன. டெலிபோன் மணி அடிக்கத் தொடங்கியது. சிவா எழுந்தான். யோசித்தான். நேற்று ரிசீவரை எடுத்தபோது ஷெல்ஃபில் வீசிய ஏதோ நாற்றத்தை சுவாசித்த பிறகுதானே தூக்கம் வந்தது. எழுந்து கொள்ளாதே, போகாதே, எடுக்காதே. தொலைபேசி பிடிவாதமாக அடித்தது. சிவா பிடிவாதமாக உட்கார்ந்திருந்தான். அறையில் வெளிச்சம் இருக்கும் போதே திடீரென்று அழுகுரல் கேட்டது. குழந்தையின் அழுகுரல். ஆண்டி, என்னை காப்பாற்றுங்க ஆண்டி. விடு, விடு என்னை. இங்கிருந்து போய்விடு. இங்கே இருக்காதே. உன்னை கொன்று விடுவேன். போய்விடு. சிவாவுக்கு கொப்பென்று வியர்த்தது. இந்த முறை ஒரு பெண்ணின் குரல். ஆண்டி, பிரீதி. சிவா சுற்றிலும் பார்த்தான். இங்கே இருந்து வருகிறது சத்தம் என்று அவனால் தீர்மானிக்க முடியவில்லை. அமானுஷ்யமான சத்தம் அது. மனிதர்கள் ஒழுங்காக இருக்கும்போது பேசும் குரலாக தெரியவில்லை. ஜன்னல் பக்கம் பார்த்தான். நேற்றைய உருவங்கள் மறுபடி அங்கே வந்திருக்கின்றனவா என்று பார்த்தான். ஜன்னல் பக்கம் இருட்டாய் இருந்தது. யாரும் இல்லை. திடீரென்று மரம் முறிகிற சத்தம். சிவா சுற்றும் பார்த்தான். துப்பாக்கியை விடுவித்துக் கொண்டு கீழே பார்த்தவன் பீதியில் உறைந்து போனான். தரையில் முதல் நாள் இருந்த கார்பெட் இல்லை. ஒரு சதுர அடிக்கு ஒரு பள்ளம் உருவாகியிருக்க பள்ளத்திலிருந்து ஒரு சின்ன கை மேலே வந்தது. குழந்தை கை. வளையல்கள் போட்டு நெயில் பாலிஷ் தீட்டப்பட்டு ரோஸ் நிறமாய் இருந்த சின்ன குழந்தையின் கை மேலே நீண்டது. ஆண்டி, காப்பாற்றுங்க. ஆண்டி, காப்பாற்றுங்க. சிவா அந்த கையை சுடலாம் என்று தீர்மானித்தான். கையிழவில்லை. சின்ன குழந்தையின் கை அது. கூடவே தீனமான குழந்தை குரல். ஆண்டி, காப்பாற்றுங்கள் என்று. கை மெதுவாக கட்டிலில் படர்ந்து நீண்டது. சிவாவுக்கு அந்த கையை ஸ்பரிசிக்க வேண்டும் போலவும் இருந்தது. வேண்டாம் போலவும் இருந்தது. அவன் இதய துடிப்பு கண்ணாபின்னாவென அதிகரித்தது. அவன் விழிகள் விரிய விரிய பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்த கை கட்டிலில் படிந்து அவனது கை விரலை தீண்டியது. சிவா செயலற்று போயிருந்தான். கைக்கட்டில் மேல் நகர்வதை, தன் கையை நெருங்குவதை, தன்னை தீண்டுவதை பார்த்து கொண்டே இருந்தான். மந்திரத்தில் கட்டுண்டவனைப் போலிருந்தது அவனது நிலை. குழந்தையின் விரல் அவனை தீண்டியவுடன் அவன் உடலில் மின்சாரம் பாய்ந்த மாதிரி இருந்தது. பண மின்சாரம். சிவா பேச வாயழாமல், செயலாற்ற உடல் ஒத்துழைக்காமல் அப்படியே கட்டிலில் சாய்ந்தான். 1.2 மறுபடி விழிப்பு வந்தபோது சிவா மிகவும் களைப்பாக உணர்ந்தான். கண்களை தேய்த்து விட்டுக் கொண்டான். மணி பார்த்தான். இரவு 1 மணி. குழந்தையின் கை இருந்த இடத்தை பார்த்தான். இப்போது கை இல்லை. கீழே பார்த்தான். தரை பழையபடி இருந்தது. அங்கேதான் பள்ளம் இருந்தது. அதிலிருந்துதான் குழந்தை கை நீண்டது என்று யாராவது சொன்னால் அவனே சிரித்திருப்பான். தரை அவ்வளவு கிளீனாக இருந்தது. குழந்தை கை ஒரு செட் அப். அதிலிருந்து பாய்ந்த மின்சாரம் ஒரு செட் அப். அந்த விடுபட்ட போன் நம்பரில்தான் ஏதோ சூட்சுமம் இருக்கிறது. அந்த ஒரு போன் நம்பரைத்தான் வட்டமான ஒரு கோடு புத்தி இருந்தது. 6 நம்பர் என்றால் பக்கத்தில் எங்கே? கோயமுத்தூராக இருக்கலாம், மெட்ராஸாக, மதுரையாக, திருச்சியாக, எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். சிவாகளைப்பை மீறி எழுந்தான். அந்த வீட்டிலிருந்து வெளியேறினான். சரிவில் பஞ்சுக்காருடன் இருந்தான். தூங்கிக் கொண்டிருந்தான். என்ன பஞ்சு என்றான் சிவாவனை எழுப்பி. ஐயாதான் என்னை இங்கேயே காவலுக்கு இருக்க சொன்னாங்க. சரி, போஸ்ட் ஆபீஸ் போவோம் வா. இந்த நேரத்தில் லெட்டர் எடுக்க மாட்டார்களே. எஸ் டி டி வா. முதலில் சென்னையை முயற்சித்தான். அந்த எண்ணில் எதிர்முனையில் ஒரு ஆண்குரல் குறைத்தது. சந்திரசேகரன், திவ்யா, பிரீதி, வாஞ்சி. ராங் நம்பர் கால் பண்ண இதுவாடா நேரம்? பிளடி ஃபூல் என்று எதிர்முனை குரல் பிராண்டியது. அடுத்தது கோயமுத்தூர் கோடை போட்டு நம்பரை சுழற்றினான். சிறிது நேரம் காக்க வைத்துவிட்டு எதிர்முனையில் போன் எடுக்கப்பட்டது. ஒரு பெண் குரல். கொட்டாவி கலந்திருந்தது. வாஞ்சிநாதன் போலீசில் மாட்டிக்கொண்டு விட்டான் என்றான் சிவா தடாலடியாக. ஐயையோ என்றது எதிர்குரல். சிவாகேசில் ஒரு பிரேக் கிடைத்த சந்தோஷத்தில் போஸ்ட் ஆபீஸ் என்றும் பாராமல் ஒரு குதி குதித்தான். நீங்கள் யார் என்று கேட்டது எதிர்குரல். நான் சிவா, ஒரு லாயர். உங்களை கேட்டால் உண்மை தெரியும் என்றான். மற்றபடி பேச மாட்டேன் என்கிறான். போய் சொல்வது சிவாவுக்கு அவ்வளவு எளிதாக இருந்தது. வாருங்கள், எல்லாவற்றையும் சொல்லி விடுகிறேன் என்றாள் நடுக்கமான குரலில். இந்த ராத்திரியில் அட்ரஸை தேடிக்கொண்டிருக்க முடியாது. எப்படி வர வேண்டும் என்று கரெக்டாக சொல்லுங்கள். காந்திபுரம் தெரியுமில்லையா? 8வது கிராஸ், நம்பர் 65. எதிரில் ஒரு புடவை கடை இருக்கிறது. மெயின் ரோடில் இருந்து வலது பக்கம் திரும்ப வேண்டும். திரும்புகிறேன். பஞ்சு ஓட்டும் கார் உருமிக்கொண்டு மலை சரிவில் இறங்க ஆரம்பித்தது. 13. கோவையை கார் நெருங்கும்போது மணி 3. பஞ்சு அவ்வளவு வேகமாக காரை செலுத்துவான் என்று சிவா எதிர்பார்க்கவே இல்லை. காந்திபுரம் 8வது கிராஸ். முனையிலேயே காரை நிறுத்தச் சொன்னான். இறங்கிக் கொண்டான். மெல்ல நடந்தான். 61. அவன் இதயம் படபடத்தது. 62. சாந்தியை கண்டு பிடித்து விடலாம். 63. சண்டை போடலாம். 64. அடுத்தது 65. அந்த வீட்டுக்கதவை அணுகியபோது அவன் தோளில் அந்த அடி விழுந்தது. ஏதோ உருட்டுக்கட்டை அடி அது. சிவாதை எதிர்பார்க்கவே இல்லை. அம்மா என்று முனகினான். சட்டென்று கீழே சரிந்தான். அப்படியே அசைவற்று கிடந்தான். ஆள் மயக்கம் போட்டுவிட்டான். அவனை தூக்கிக் கொண்டு உள்ளே வாருங்கள் என்று சொன்ன குரல் அவனுக்கு மிக பழகிய குரல். அட, இது ஏன் நமக்கு முன்னாலேயே தோன்றாமல் போயிற்று?
பக்கத்தில் யாரோ வந்து குனிவது தெரிந்தது. சிவா திடீரென்று செயல்பட்டான். யோகாசனத்தில் சர்வாங்காசனம் செய்வது போல் 2 கால்களையும் ஒரு சேர உயர்த்தி பந்து போல துள்ளி எழுந்தான். அவன் மேல் குனிந்தவன் மோவாயில் அவனுடைய 2 கால் முட்டிகளுமே தாக்கின. அம்மா என்ற குரலுடன் அவன் ஆகாயத்தில் எழும்பி ஒரு பல்டியை அடித்து தட் என்று கீழே மோதி விழுந்தான். சிவா திரும்பினான். 2 கைகளையும் கத்தி போல வைத்திருந்தான். இன்னும் 2 பேர் இருந்தார்கள் என்பது நிழலாக தெரிந்தது. சிவா அப்படி எழுந்து கொள்வான் என்பதை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை என்பதும் தெரிந்தது. இருவரில் உருட்டுக்கட்டை வைத்திருந்த ஒருவன் திகைத்து போய் கட்டையை காற்றில் வீசினான். சிவா குனிந்து அவன் கழுத்துக்கு குறிவைத்து கையால் ஒரு வெட்டு வெட்டிய அதே சமயம் பின்னால் இருந்து அவனை தாக்க ஓடிவந்தவனின் வயிற்றில் தன் வலது காலை பின்னால் உயர்த்தி பாதத்தில் ஓர் உதைவிட்டான். சரியான வெட்டு, சரியான உதை. கையில் கட்டை வைத்திருந்தவன் கட்டையை பறக்கவிட்டான். கழுத்தில் வெட்டுப்பட்ட இடத்தில் கை வைத்து அழுத்திக் கொண்டான். அவர்கள் 3 பேரும் திறமையற்றவர்கள். ஒருவன் ஏற்கனவே உபயோகமற்று போய்விட்டான். மற்ற இருவரும் எந்த புறத்தில் இருந்து அவனை தாக்குவது என்று தயங்கினார்கள். சிவா பயிற்சி பெற்றவன். இம்மாதிரியான சந்தர்ப்பங்களில் எதிராளிகளை எப்படி தாக்கினால் விழவைக்க முடியும் என்பது தெரிந்தவன். கியோகுஷன்காய் கராத்தே முறையில் இருக்கும் 5வது கத்தாசை அவன் போட்டதில் வினாடிக்கும் குறைவான நேரத்தில் அவனை சந்திக்க தயங்கிய இருவருக்கும் மிக அண்மையில் இருந்தான். சிவாவின் முழங்கால் ஒருவனின் அடிவயிற்றை இடிபோல் தாக்கியது. மற்றொருவனின் இடது தோளில் ஒரு வெட்டு வெட்டி கையை பற்றி ஒரு சுழற்ற அவன் தரையில் இருந்து கால்களை பீத்துக்கொண்டு புரண்டு விழுந்தது பாவமாக இருந்தது. அடிவயிற்றில் முழங்காலால் அடிவாங்கியவன் சுவரில் மோதி கீழே விழுந்தான். மயங்கினான். அந்த அடி நிச்சயம் குடலை கொஞ்சம் இடமாற்றம் செய்யும். நுரையீரல் காற்றை குப்பென்று வெளியேற்றும். தலையை சக்கரமாக சுற்ற செய்யும். மயங்க செய்யும். 2 பேர் நிச்சயம் நட்சத்திரங்களை எண்ணிக்கொண்டிருக்க 3ஆமவன் என்ன ஆனான் என்று சிவா பார்த்தான். கில் மீ, என்னை சாகடித்து விடுங்கள் மிஸ்டர் சிவா. கில் மீ என்றான் சத்யா என்ற சத்யமூர்த்தி என்ற வாஞ்சிநாதன். 4 சொல்லுங்கள். சிவா ஒரு சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டான். எதிரில் சத்யமூர்த்தி தலை குனிந்து உட்கார்ந்திருந்தான். சத்யமூர்த்தி அலையஸ் வாஞ்சிநாதனின் கோயமுத்தூர் அக்கா பரமேஸ்வரி போட்டுக் கொடுத்த காஃபியில் எடுபடிந்திருந்தது. பரமேஸ்வரி சுவரில் நின்று சாய்ந்து நிமிஷத்துக்கு ஒரு தரம் நாஷுக்காய் விசித்துக் கொண்டிருந்தாள். என் அக்கா ஒரு பிசிக்ஸ் புரொஃபசர் என்றான் சத்யமூர்த்தி. நான் உங்கள் அக்காவை பற்றி கேட்கவில்லை. ஐ நோ, இட்ஸ் எ லாங் ஸ்டோரி. சொல்லுங்கள். நான் திவ்யா. எங்கள் இருவருக்கும் இதோ இருக்கும் என் அக்காதான் கல்யாணம் செய்து வைத்தாள். அது 8 வருடங்களுக்கு முன்னால். திவ்யா கொள்ளை அழகு. ஹாலில் அவள் போட்டோ மாட்டியிருக்கிறது பாருங்கள். பார்த்தான். உண்மையில் பேரழகிதான் என்று பிரமித்தான். அந்த அழகுதான் அவளுக்கு யமனாக முளைத்தது. அதை பின்னால் சொல்கிறேன். முதலில் முன்கதை. நான் ஒரு இன்ஜினியர். சிவில். ஸ்ரீநாத்தும் என் பாட்ச். இருவரும் நெருங்கிய நண்பர்கள். காலேஜ் முடித்தோம். சுயமாக தொழில் செய்வது என்று தீர்மானித்தோம். கன்சல்டன்சியை ஊட்டியில் ஆரம்பித்தோம். அந்த மலைப்பாங்கான பிரதேசத்தில்தான் எங்கள் டெஸ்டுக்கு ஏற்றபடி கணப்பெல்லாம் வைத்து பெரிய பெரிய ஃபார்ம் ஹவுஸ்களாக கட்டலாம் என்று நினைத்தோம். அதனால் ஊட்டியை செலக்ட் பண்ணினோம். அந்த செயின்ட் மேரி ஹில்ஸ் வீட்டை நாங்கள் தான் கட்டினோம். பணம் முழுக்க ஸ்ரீநாத்துடையது. ஐடியா எங்களுடையது. கட்டும்போதே 2 போர்ஷன்களாக கட்டினான். நான் வாடகை கொடுத்துவிட்டு ஒரு போர்ஷனில் குடியிருப்பதாக ஏற்பாடு. எனக்கு கல்யாணமான பிறகு திவ்யாவுடன் அந்த வீட்டில் குடியேறினேன். 5 வருடங்கள். தேன் நிறைந்த வாழ்க்கை. எங்களுக்கு குழந்தை பிறக்கவில்லை. திவ்யாவுக்கு குழந்தைகள் என்றால் கொள்ளை பிரியம். ஸ்ரீநாத்துக்கு 2 குழந்தைகள் பிறந்தன. பிரீதி, பிரியங்கா. ஸ்ரீநாத் ஒரு ஜென்டில்மேன். திவ்யா குழந்தை இல்லாமல் கவலைப்படுவதை பார்த்து பிரீதியை எங்களுக்கு என்று கொடுத்துவிட்டான். அவளுக்கும் திவ்யா மீது அவ்வளவு பிரியம். நாளை ஒரு வேளை அந்த குழந்தை வேண்டுமென்று ஸ்ரீநாத்தின் மனைவி சொல்லிவிட்டால் திருப்பி கொடுத்து விடுவது என்ற ஐடியாவில் பிரீதியை ஆண்டி என்றுதான் அவளை கூப்பிட பழக்கி இருந்தாள். சத்யமூர்த்தியின் அக்காவின் விம்மல் அதிகமாகியது. சத்யமூர்த்தியின் கண்களில் நீர் படர்ந்தது. என்ன ஆயிற்று என்றான். சிவா, எங்கள் வீட்டுக்கு மளிகை சாமான்களை எல்லாம் டெலிவரி செய்ய பிரசாத் என்று ஒருவன் வருவான். படித்த பையன் போலிருப்பான். அவனுக்கு திவ்யா மீது ஒரு கண் இருந்திருக்கிறது. திவ்யாவை அடைய வேண்டுமென்று வெறிபிடித்து அலைந்திருக்கிறான். ஒரு முற்பகல் ஸ்ரீநாத்தும் அவன் மனைவியும் பிரியங்காவும் ஊருக்கு போயிருந்த ஒரு தனிமையான காலை. நான் அக்காவை பார்க்க கோயமுத்தூருக்கு வந்திருந்தேன். திவ்யா வீட்டில் தனியாக இருந்தாள். அன்றைக்குத்தான் அது நடந்தது. குழந்தையிடம் ரைம்ஸ் சொல்லி அதை டேப்பில் ரிகார்ட் பண்ணி கொண்டிருந்திருக்கிறாள் திவ்யா. அந்த ராஸ்கல் பிரசாத் வந்திருக்கிறான். அந்த பாஸ்டர் இந்த சந்தர்ப்பத்துக்காக காத்திருந்து திருட்டுச்சாவி போட்டு உள்ளே நுழைந்து திவ்யாவிடம் எக்குத்தப்பாக நடந்து கொள்ள பார்த்து அந்த போராட்டத்தில் அவன் பிரீதியின் கழுத்தை மிதித்து குழந்தை அப்போதே செத்துவிட்டது. திவ்யாவையும் அவன் பாழ் பண்ணிவிட்டு போய்விட்டான். அப்போது நடந்தது அத்தனையும் டேப்பில் ரெகார்ட் ஆகியிருக்கிறது. நான் அந்த டேப்பை அதற்கு பின்னால் 1000 தடவை கேட்டுவிட்டேன். கேட்க நடந்தது அத்தனையும் என் கண் முன்னால் அப்படியே படமாக ஓடும். அவன் குலுங்கினான். சத்யா, உணர்ச்சிவசப்படாதீர்கள். இப்போது அழுவதால் உங்கள் திவ்யாவும் உங்கள் பிரீதியும் திரும்பி வரப்போவதில்லை. எஸ், ஆனால் எனக்கு பழிவாங்கும் உணர்ச்சி அதிகமாகிவிட்டது. போலீசுக்கு போனால் என் மனைவியின் பெயரும் கெடும். நான் ஆசையாக பாசமாக வளர்த்த குழந்தையை நான் தான் கொன்றேன் என்று போலீசே என்னை கைது செய்தாலும் செய்யும். பிரசாத் வெளியே வந்து விடுவான். அந்த அளவு பணபலம் வாய்ந்தவன். அப்படியே அவன் செய்தது நிரூபிக்கப்பட்டாலும் அவனுக்கு தண்டனை என்பது ஒரு ஏ கிளாஸ் ஜெயிலில் டி.பி. பேப்பர் கட்டில் படுக்கை வசதியுடன் அமைந்துவிடும். அது நியாயமா? என்னால் தான் அவன் சாக வேண்டும். ஆனால் நான் மாட்டிக்கொள்ளக் கூடாது. யோசித்தேன். எவ்வளவு நாட்களானாலும் பரவாயில்லை என்று இன்ச்சாக திட்டம் போட்டேன். திவ்யா என்ன ஆனார்கள் என்றான் சிவா நிஜமான கவலையுடன். செத்துப்போனாள். தற்கொலை செய்து கொண்டு. பிரசாத்திடம் நானும் குழந்தையும் தான் உனக்கு யமன் என்று கத்தியிருக்கிறாள். மயக்கம் தெளிந்து எழுந்தவுடன் கோயமுத்தூரில் இருக்கும் அக்காவை அழைத்து விஷயத்தை சொல்லிவிட்டு செத்து போய்விட்டாள் தூக்கு மாட்டிக்கொண்டு. நானும் அக்காவும் போய் அவளையும் குழந்தையையும் அக்கா காரில் இங்கே கொண்டு வந்தோம். இங்கேதான் எரித்தோம். அதன் பின்தான் நான் பிரசாத்தை கொல்ல வேண்டும் என்ற வெறியுடன் திட்டம் போட்டேன். வீட்டில் சில இடங்களில் ஒட்டை போட்டு சவுண்ட் பாக்ஸ்களை பொருத்தினேன். கீழே படுக்கையறையில் ஒரு பெரிய பள்ளம் தோண்டி ரிமோட்டில் இயங்கும் ஒரு மெழுகு பொம்மை கையை அதில் வைத்தேன். அந்த கையில் விரல்கள் வழியாக மின்சாரம் பாய்ச்சவும் ஏற்பாடுகள் செய்தேன். நானே சிவில் என்ஜினியர் என்பதால் அதெல்லாம் எனக்கு ஈஸியாக இருந்தது. அப்புறம் அந்த வீட்டை பிரசாத் அடைய வேண்டும் என்று துடித்ததால் கோதண்டபாணிக்கே விற்க சொன்னேன்.
ஸ்ரீநாத் எனக்காக வீட்டை விற்றான். பிரியங்காவுடனும் மனைவியுடனும் துபாய்க்கு போய்விட்டான். யாரும் ரேஸ் பண்ணக்கூடாது என்பதற்காக அந்த வேலையையும் ரிசைன் பண்ணிவிட்டு இப்போது பூனாவில் இருக்கிறான். எல்லோரும் ஸ்ரீநாத்துக்கு ஒரு குழந்தை என்று நினைத்திருந்தார்கள். பிரீதியுடன் போனாலும் பிரியங்காவுடன் போனாலும் யாருக்கும் வித்தியாசம் தெரியாது. எனக்கு குழந்தையை கொடுத்தது வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக அவன் வெளியே இதை பற்றி சொல்லவே இல்லை. அது ஒரு வகையில் எனக்கு வசதியாகவே இருந்தது. பிரசாத் அந்த வீட்டுக்கு வரும்போதெல்லாம் பேய் பயமுறுத்தலை தொடங்கினேன். ரிமோட் கண்ட்ரோல்கள் மூலம். அந்த பெண், அப்புறம் குழந்தை, உங்களுக்கு தெரியவில்லையா? டாக்டர் பிரேமா சுகுமார். எஸ், அவளேதான். திவ்யாவின் ஃப்ரெண்ட் அவள். அவளுடன் திவ்யா பேசிக் கொண்டிருப்பாள். திவ்யாவும் பிரீதியும் இப்படி அநியாயமாக செத்துப்போனதில் அவளுக்கு பெரும் வருத்தம். என்னுடன் சேர்ந்து அவளும் பழிவாங்குவதில் தீவிரமாக இருந்தாள். பிரேமா ஒரு அனாதை பெண். அவள் வளர்ந்த ஆசிரமத்தில் இருந்த பெரியவர் சுகுமாரையே தன் அப்பாவாக நினைத்து பிரேமா சுகுமார் என்று பெயர் மாற்றிக்கொண்டவள். அன்புக்காக உயிரை கொடுப்பவள். மனிதநேயமே பிரதானம் என்ற கருத்து உடையவள். அவள்தான் தன் அனாதை இல்லத்திலிருந்து ஒரு புத்திசாலி குழந்தையை கொண்டு வந்து நடிப்புக்கு பயன்படுத்தினாள். எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து பிரசாத்தை கொன்றீர்கள். ஆம். பிரேமா சுகுமார் போஸ்ட்மார்ட்டத்தில் ஹார்ட் அட்டாக் என்று எழுதி கையெழுத்து போட்டாள். எஸ், எல்லாம் முடிந்தது என்று நாங்கள் நினைத்த நேரத்தில் கோதண்டபாணி உங்களை வரவழைத்தார். உங்கள் பிரைவேட் ஐ பற்றி எனக்கு நன்றாக தெரியும். தெரியாதது போல் காட்டிக்கொண்டது கூட நாங்கள் மாட்டக்கூடாது என்று நினைத்ததால்தான். நீங்கள் வந்தால் உண்மை வெளியாகிவிடுமே என்றுதான் நான் பழக்கியிருந்த நாயை உங்கள் மேல் ஏவிவிட்டேன். பாண்டு அடித்த அடியில் நாய் இறந்துவிட்டது. இருந்தாலும் உங்களை பயமுறுத்த அதன் தலையை தனியாக அறுத்து எடுத்து உங்கள் கட்டில் தலைமாட்டில் வைத்தேன். எப்படி? பாண்டு ஒரு ஞாபக மறதிக்காரன். அந்த கெஸ்ட் ஹவுஸில் ஸ்டோர் ரூமில் வென்டிலேஷனுக்கென்று ஒரு திறப்பு இருக்கிறது. அதன் வழியே உள்ளே நுழைந்து சாத்தப்படாத ஸ்டோர் ரூம் கதவை திறந்து உங்கள் படுக்கையை அணுகி. இட் வாஸ் சிம்பிள். அப்படியும் நான் பயப்பட்டு விலகவில்லை என்பதால் நீங்கள் மலைச்சரிவிலிருந்து ஈயக்குண்டை வைக்கும் துப்பாக்கியில் ஆணியை வைத்து எங்கள் கார் டயரை சுட்டீர்கள் இல்லையா? அதையும் கண்டுபிடித்து விட்டீர்களா? சாரி, எனக்கிருந்த வெறியில் எப்படியாவது உங்களை தடுக்க வேண்டுமென்றுதான் அப்படிச் செய்தேன். அப்புறம் ரோபோ பொம்மையிடம் அந்த லெட்டர். கொஞ்சம் குழந்தைத்தனமான டெலிஃபோன் குரல் பயமுறுத்தல் என்று எல்லா வழியிலும் உங்களை விலக்க பார்த்தேன். நீங்கள் விலகவில்லை என்பதால் தான் சாந்தியை கடத்தினோம். காண்டீன் விட்டு வெளியே வந்த சாந்தியை பிரேமா அழைத்தாள். சாந்தி சந்தேகமேபடாமல் வந்தாள். அப்புறம் அவளை தனியாக அழைத்து போய் கதையெல்லாம் சொன்னவுடன் அவளே எங்கள் திட்டத்துக்கு ஒத்துழைப்பு தருவதாக சொன்னாள். உங்களுக்கு ஆபத்து ஏதும் செய்யக்கூடாது என்று சத்தியம் மட்டும் வாங்கிக் கொண்டு அவளும் எங்களுடன் ஒத்துழைத்தாள். அது சரி சத்யா. பிரேமாவும் அந்த குழந்தையும் எப்படி தப்பித்தார்கள்? அங்கே பள்ளத்தாக்குத்தானே இருந்தது. நீங்கள் இருட்டில் பார்த்திருப்பீர்கள். பள்ளத்தாக்கில் தைரியமாக குதித்தால் 4 அடிக்கு கீழே ஒரு சின்ன சமவெளி இருக்கிறது. மேலிருந்து பார்த்தால் தெரியாது. அங்கே இருந்து கொண்டுதான் நான் ரிமோட் கண்ட்ரோலை இயக்குவேன். நீங்கள் டெலிஃபோன் ரிசீவரை எடுத்தபோது சுவாசித்தது மயக்க மருந்து. நீங்கள் மயங்கி தூங்கியதும் பின் வழியாக வீட்டுக்குள் நுழைந்து டாய்ஸை எல்லாம் கீழே கார்பெட்டில் விட்டுவிட்டேன். அத்தனையும் பிரீதி விளையாடியவை. அவற்றை பார்ப்பதில்தான் நான் பிரீதியையே பார்க்கிறேன். மறுபடியும் அந்த டாய்ஸ் எல்லாம் அதனதன் இடத்தில் இருந்ததே. நீங்கள் வெளியே வந்து பேய்களை தேடின நேரத்தை நான் உள்ளே உபயோகப்படுத்திக் கொண்டேன். ஓ கே, இனி என்ன? என் கைக்கு விலங்கா? ரைட், ஐ இம் ரெடி. பாவம் பிரேமா நை லவ் பண்ணுகிறாள். நான் என்றைக்காவது ஜெயிலுக்கு போகிறவன் என்பதால் அவளை கொஞ்சம் தள்ளியே வைத்திருக்கிறேன். அவளை எல்லாம் இதில் சம்பந்தப்படுத்த வேண்டாம். பை, உங்களுக்கு அக்காவின் நம்பர் எப்படி கிடைத்தது? எப்படி அவளை தேடி வந்தீர்கள்? கிச்சன் கதவுக்கு பின்னால் திவ்யா இந்த டெலிஃபோன் நம்பரை எழுதி சுழித்திருந்தாள். ஸ்மார்ட் ஒர்க் சார். இப்போது கூட உங்களை அலைக்கழித்திருக்கலாம். ஆனால் சாந்திதான் விளையாட்டு போதும் நரேந்திரனிடமும் உண்மைகளை சொல்லிவிடுங்கள் என்று எங்களை கேட்டுக்கொண்டாள். இருந்தாலும் உங்களை இங்கே ஆட்களை விட்டு தடுக்க பார்த்தேன். மை பேட் லக். முடியவில்லை. இல்லை, உங்கள் குட்லக் தான் என்னிடம் இந்த கேஸ் வந்தது. அப்படியானால் எஸ், நான் போலீஸுக்கு போகப் போவதில்லை. சார். எஸ், ஒரு நல்ல காரணத்துக்காக நேர்ந்த சாவு கொலை இல்லை. துர்மரணம் என்று சொல்லலாம். நரகாசுரனை தீர்த்து கட்டியது கொலையா? இல்லை, அசுரவதம். தீபாவளி கொண்டாட்டம். அப்படித்தான் இதுவும். நீங்கள் பிரேமாவை கல்யாணம் செய்து கொள்ளுங்கள். எனக்கு அதை விட வேறொரு ஐடியாதான் பிடித்திருக்கிறது. என்ன? அந்த வீடு எனக்கு கிடைத்தால் பிரேமா இருந்த அனாதை இல்லத்தின் பொறுப்பை நானே எடுத்துக்கொள்வேன். அனாதை குழந்தைகளே எனக்கு போதும். ஒரு பிரீதிக்கு பதில் 9 பிரீதியாக நான் வாழ்க்கையை அனுபவிப்பேன். பிரேமாவுடன் என்று சொன்னால் டன். ஓ கே, பிரேமாவுடன். ரைட். சாந்தியை கெஸ்ட் ஹவுஸிற்கு வர சொல்லி போனில் சொல்லிவிடுங்கள். நான் ஊட்டிக்கு போய் அதற்கு ஏற்பாடு செய்கிறேன் என்றான் சிவா எழுந்து கொண்டே. 1.5 பிரைவேட் ஐயில் ஒரு மாற்றம். என்ன சொல்கிறாய் சிவா என்று துணிகளை பேக் செய்து கொண்டே கேட்டாள் சாந்தி. பிரைவேட் இஸ் ஐ இல் என் அறை வாசலில் மாட்ட பேயோட்டி ஸ்பெஷலிஸ்ட் என்று ஒரு பித்தளை போர்டுக்கு ஆர்டர் கொடுக்கப் போகிறேன். நான்சென்ஸ். தூண்டில் எலும்புக்கூடு பேய்கள், தூங்கு மின்னல் வீசும் நீலிசூலி பேய்கள், இப்போது இங்கே குமரி பேய், குழந்தை பேய் என்று எத்தனை பேய் அனுபவம். மாந்திரீக ஸ்பெஷலிஸ்ட் ஆகிவிட்டேன். கோஸ்ட் செக்ஷன் என்று என் தலைமையில் தனியே நம் கம்பெனியில் ஒன்று ஆரம்பிக்கப் போகிறேன் என்றான் சிவா. என்ன செய்வது? பேய்களை சமாளிக்க ஒரு பிசாசுதானே தேவைப்படுகிறது என்று சாந்தி நொடித்தாள். கோதண்டபாணி தலையை சுரிந்தார். அப்படியானால் அந்த வீட்டில் நிஜமாகவே பேய் இருக்கிறது என்கிறீர்களா? ஆமாம் சார். செத்துப்போக வேண்டியவன் நான். தப்பித்து வந்ததே பெரும்பாடு. பஞ்சுவை கேளுங்கள். கதையாக சொல்வான். அந்த வீடு கட்டப்பட்ட மைதானத்தில் முன்னால் ஒரு அனாதை இல்லம் இருந்திருக்கிறது. அது எப்படியோ கைமாறி உருமாறி லேட்டஸ்ட் ஃபேஷன் வீடாக மாறி உங்களுக்கு மலிவான விலைக்கு வந்திருக்கிறது. இந்த விஷயமெல்லாம் குழந்தை பேய் சொல்லித்தான் எங்களுக்கு தெரியும். அதனால் உங்களை யாராவது அனாதை இல்லத்துக்காரர்கள் வந்து கேட்டால் அந்த வீட்டை பாதி விலைக்கானாலும் கொடுத்துவிடுங்கள். அப்போதுதான் அந்த பேய் குழந்தை அமைதியாகும் என்று குறுக்கில் புகுந்தாள் சாந்தி. இல்லையென்றால் அந்த வீட்டின் முதலாளி என்ற முறையில் இந்த வீட்டுக்கும் இரவில் வந்து உங்களை மிரட்டப் போவதாக அந்த குழந்தை பேய் சொல்லியது என்றான் சிவா. ஐயையோ! கோதண்டபாணிக்கு ஊட்டியிலும் வியர்த்தது. பக்கத்தில் இருந்த சாந்தி சிரிப்பை அடக்க தவித்துக் கொண்டிருந்தாள். வீட்டை விற்றுக் கொடுக்கத்தான் எங்களை தேடி வந்தீர்கள். நாங்கள் ரெடி. நீங்கள் ரெடியா? நான் கொடுத்தது எத்தனை லட்சம் தெரியுமா சுவாமி?
என்றார் கோதண்டபாணி பரிதாபமாக. இலவசமாக கொடுத்தால் கூட யாரும் வாங்க மாட்டேன் என்கிறார்கள் என்று புலம்பினீர்களே, மறந்துவிட்டதா? அதில் பாதி தொகை கிடைத்தால் போதுமா சார்? போதுமே. யார் கொடுப்பார்கள்? நாங்கள் கொடுக்கிறோம் சார். இங்கே இருந்து சென்னை வரைக்கும் மாறத்தான் ஓட்டம். உண்டி குலுக்கிக் கொண்டே போகிறோம். அதுதான் இன்றைக்கு ஃபேஷன். அதுவும் எங்கள் சாந்தி ஐ தலுக் ஐ குலுக் என்று ஓடினாள். எவ்வளவு பணம் சேரும் தெரியுமா? ஐயோ, யூ ஸ்டிங்கிங் பிளாகர், கண்ட்ரை ப்ரூட், ரூத்லெஸ் கானிபால், இடியாடி பார்பெரியன். ஊட்டியே அதன் காதுகளை பொத்திக் கொண்டது சாந்தியின் அந்த சரமாரியான திட்டுக்களை கேட்டு. குழந்தை பேயா குமரி பேயா எது சாந்திக்குள் புகுந்து கொண்டது என்று கோதண்டபாணி கலங்கி பார்த்தார்.